ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா உள்ளிட்ட 2 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கைகள் என்பது 8 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. இந்திய அரசியல் வரலாற்றில் ஒவ்வொரு நாளும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கும். அப்படி 370 சட்டம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய தேர்தல். முதல் தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறார்கள்? இது வரலாற்று ரீதியாக முக்கியத்துவத்தை அதிகம் ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியான நிலையிலே தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கி இருக்கிறது. ஹரியானாவை பொறுத்தவரையிலுமே கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி அரியணையில் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய விடாமுயற்சியாக போட்டியிட்டு இந்த தேர்தலில் எப்படியேனும் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரங்களில் எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் வாக்கு எண்ணிக்கை நாளன்று கூட காங்கிரஸ் கட்சியினர் மிக தீவிரமாக எங்களுடைய உன்னிப்பான கண்காணிப்பை எல்லாம் மேற்கொண்டு வருகிறோம். ஹரியானா மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக நிகழ்த்தி இருக்கக்கூடிய பல்வேறு தில்லுமுள்ளுகளை எல்லாம் நாங்கள் அகற்றப் போகிறோம் என்பதெல்லாம் காங்கிரஸ் கட்சி வெட்ட வெளிச்சமாகவே அவருடைய வேட்பாளர்கள் பேட்டிகளாக அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கி இருக்கிறது. மல்யுத்த பூமியில் யார் மகுடம் சூடப் போகிறார்கள், போர்க்களத்தில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், இப்படியான 2 தலைப்புகள் தான் நம்ம அடுத்தடுத்து சில மணி நேரங்கள் விவாதங்களாக நகர்த்த இருக்கிறோம். விருந்தினர்களை முதலில் வரவேற்று விடலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சந்திரசேகர், உங்களை நான் வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் TDS ரவிச்சந்திரன், உங்களையும் வரவேற்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து டாக்டர் ரவீந்திரநாத், உங்களையும் வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் ராமன், உங்களையும் வரவேற்கிறேன். சந்திரசேகரன் சார், உங்ககிட்ட இருந்தே போகலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலுமே நாளைக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு இறுதி நாள் அப்படின்னா இன்னைக்கு தான் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க ஹரியானாவுக்கு. அப்படி ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக கவனித்து பல கட்ட ஆலோசனை கூட்டங்களை எல்லாம் நடத்தி இந்த தேர்தலை அவங்க சந்திச்சிருக்காங்க. எப்படி முடிவு பெற்றிருக்கிறது தேர்தல்? இன்று வாக்கு எண்ணிக்கை 2 ஸ்டேட்லையுமே எப்படி இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு? 2 ஸ்டேட்லேயுமே நான் கருத்து கணிப்பு, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு 2 மாநிலங்களிலுமே காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. அது ஒரு புறம் இருந்தாலும், கருத்து கணிப்புகள் ஒரு புறம் இருந்தாலும், அதற்கு முன்பே பாஜக இது வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை 4 மாநில தேர்தலை 2 மாநிலத்துக்கு மட்டும் வைத்து அவங்க நடத்தியதையே அதை முதல்ல பார்க்கலாம். ஏன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணி நடத்தணுன்றது. இரண்டாவது, இந்த தேர்தலில் வித்தியாசம், நீங்கள் மோடிக்கா கேரண்டி, மோடி சர்க்கார், இது மாதிரி சொல்லி டபுள் இன்ஜின் சர்க்கார் இந்த மாதிரி சொல்லி இன்றைக்கு நின்றவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை காப்பி அடித்து, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்ன வெளியிடுகிறதோ அதை காப்பி அடிப்பது, அல்லது மற்ற இடங்களிலெல்லாம் இலவச கல்ச்சர் அதாவது அப்படின்னு சொல்லி கேவலம் என்று கிண்டல் செய்தவர்கள்லாம் அதே கல்ச்சரை அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு கட்டத்தையும் நம்ம பார்த்தோம் 2 தேர்தல்லையுமே. இரண்டாவது, காஷ்மீரை பொறுத்தவரை அவர்களுக்கு தேர்தல் நடத்துவதற்கு விருப்பமே இல்லை. பாஜகவை பொறுத்தவரை தேர்தல் நடத்த வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. அவர்கள் மத்தியிலேருந்தே ஆளணும், துணைநிலை ஆளுநரை வச்சு ஆளணும். ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பார்த்திங்கன்னா பல யூனியன் பிரதேசங்கள் மாநிலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, யூனியன் பிரதேசம் என்பது மத்திய ஆளுமைக்கு நேரடியாக ஆளுமைக்கு உட்பட்டதாக யூனியன் பிரதேசம் இருந்துச்சு. ஒரு மாநில மக்களுடைய உரிமை காக்கப்பட வேண்டும் அல்லது மாநில மக்களுடைய நலன் சார்ந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் மாநிலத்தில் உள்ளவங்க தேர்ந்தெடுத்து வரணுன்றது தான் தியரி. இன்றைக்கி கூட பாண்டிச்சேரி கூட எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் கோரிக்கை வைத்திருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒரு மாநிலமாக இருந்ததை யூனியன் பிரதேசமாக மாற்றி அவர்களுடைய உரிமையை பறித்ததாகத்தான் அந்த மக்கள் நினைக்கிறாங்க. அங்கே பொறுத்த வரைக்கும், காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அந்த மாநில மக்களுடைய 370 நீக்கம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் மாநில அந்தஸ்தும் பறிக்கப்பட்டு துணைநிலை ஆளுநர் மூலமாக இவர்கள் ஆட்சி செய்வதை அந்த மக்கள் விரும்பவில்லைங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கு கூட உச்சநீதிமன்றம் ஒரு கெடு விதித்து செப்டம்பருக்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொன்னதனால்தான் அங்கே தேர்தல் நடைபெறுது. இவர்களாக தேர்தல் நடத்தலை. அதில் கூட இன்று ஒரு 5 உறுப்பினர்களை, நியமன உறுப்பினர்களை நியமித்து அதன் மூலமாக இந்த ஹங் அசம்பிளி வந்தால் அதை இது பண்ணணும், ஓவர்டேக் பண்ணணும்னு பாஜக முயற்சி செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது ஒரு புறம் காஷ்மீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா. இரண்டாவது, ஒரு ப்ரீபோல் அலையன்ஸு ரொம்ப நாளைக்கு பிறகு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்பெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு தான் அலையன்ஸ் உருவாகும். இப்பொழுது ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ் அவர்கள் உருவாக்கி அது ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுகிறது. அங்கே பொறுத்த வரைக்கும் அது 2 கட்சிகளுமே ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய கட்சி. இவர்கள் அதில் எப்படியாவது அந்த ஜம்முவிலும் காஷ்மீரிலும் நீங்கள் இப்போ டீலிமிட்டேஷனில் கூட அவர்கள் பாஜக ஒரு தலைபட்சமாக நடந்திருக்கு. ஒரு 87லேருந்து 90 ஆக்குனது கூட 3 ஜம்மு பகுதியில் அவர்களுக்கு சாதகமான பகுதியில் பிரித்திருக்காங்க. அது மாதிரி தான் அவர்கள் செய்திருக்கிறார். எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு. அது மாதிரி இப்போ முழுமையாக நிற்கல. அவங்க 63 தொகுதியாக நம்ம தான் பாஜக போட்டியிடுறதே. பல இடங்களில் சுயேட்சைகளை ஆதரிக்கிறாங்க.
அப்படி எப்படியாவது அந்த இடத்துல வரணுங்கிறது. ஆனால் அதை மீறி காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி முன்னிலையில் இருப்பதாக தகவல் வருகிறது. கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் நம்பிக்கை இருக்குது. ஹரியானாவை பொறுத்தவரை ஒரு 3 முக்கிய பிரச்சனைகளை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து நீங்கள் கூட சொன்னீங்க மல்யுத்த பூமின்னு. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு அங்கு வந்து மல்யுத்தம் என்பது மிகவும் ஃபேமஸான ஒரு விளையாட்டு. அங்கு அந்த மல்யுத்த வீராங்கனைகள் தெருவில் இறங்கி போராடிய போது பாஜக உடனில்லை என்ற ஒரு பெரிய வருத்தம் அந்த மக்களிடம் இருக்கிறது. இந்த மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகட் காங்கிரஸ் சார்பிலேயே போட்டியிடுகிறார். அது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது விவசாயம் சார்ந்த தொழில் என்பது முக்கியமான தொழில். விவசாயிகள் போராட்டத்தின் போதும் பாஜக எப்படி நடந்து கொண்டது என்பதை மக்கள் பார்த்துருக்காங்க. அதிலும் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு இருக்கிறது என்பதை பார்க்குறோம். மூன்றாவது வேலையின்மை என்பது அங்கு 37% வேலையின்மை இருக்கிறதா புள்ளி விவரம் தெரிவிக்குது. தேசிய புள்ளியியல் நிறுவனமே தெரிவித்தது 37% வேலையின்மை ஹரியானாவில் இருக்கிறது அப்படிங்கிறது தெரிவிக்குது. அதனால் அந்த வேலையின்மை பிரச்சனை வந்து அங்கு மேலோங்கி இருக்கிறது. வேலைவாய்ப்பு இன்மை என்பது கடந்த 10 ஆண்டுகளில் அதிகரிச்சிருக்கு. ஹரியானாவில் இவங்களுடைய ஆட்சியில், பாஜக ஆட்சியில் அதிகரித்திருக்கிறது. எந்த வேலை வாய்ப்பையும் கொடுப்பதற்கு அவர்கள் உறுதியும் தரவில்லை, அதை செய்யவும் இல்லை என்பதை நம்ம பார்க்கணும். இந்தியா முழுக்க வேலையின்மை இருக்கிறதுன்றது ஒரு பக்கம். இன்றைக்கு ஹரியானாவை பொறுத்தவரை வேலையின்மை இருக்கிறது, அதிகமாக இருக்கிறதுன்றது ஒரு ரெண்டாவது அங்கு இராணுவத்தில் சேர்றதுன்றது பஞ்சாப் ஹரியானாலாம் அதிகமான இருக்கும். அதுவும் அக்னிவீர் என்ற திட்டத்தின் மூலமாக அவர்களுடைய அந்த இராணுவத்தில் சேரும் பிரச்சனையும் அவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. அதுவுமே அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறார்கள். பாஜக எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறது. காங்கிரஸ் அவர்களோடு நிற்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். காங்கிரஸ் வந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை உணர்கிறார்கள். ஏன்னா அக்னிவீர் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை வேலைவாய்ப்பில். இன்று கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட அமெரிக்கா சென்ற பொழுது ஹரியானாவிலிருந்து சென்று அங்கு வேலை பார்க்கும் இளைஞர்களை சந்தித்து மீண்டும் இங்கு வந்து ஹரியானாவில் அவர்களுடைய குடும்பத்தை எல்லாம் சந்தித்து பேசினார். பேசும்பொழுது வேலையின்மை பிரச்சனையை தலை தூக்கி இருப்பதாகத்தான் எல்லோரும் தெரிவிக்கிறார்கள். அதையும் இவங்க அட்ரஸ் பண்ணலை. இன்றைக்கு நாங்கள் 5 லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் அப்படின்லாம் சொல்கிறவங்க ஏன் 10 வருடத்தில் இருந்தப்போ என்ன செய்தார்கள் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால் மக்கள் மொத்தமாகவே எல்லா தரப்பு மக்களிடமுமே அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறார்கள். ஹரியானாவில் 10 ஆண்டுகளில் அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறது பாஜக. அது கண்டிப்பாக காங்கிரஸ் கேட்ச் பண்ணும். இந்த ஒரு தனிப்பட்ட மெஜாரிட்டி, அதாவது கருத்து கணிப்பை கூட மீறி என்னை பொறுத்தவரை 60 தொகுதிகளுக்கு மேலே அங்கே வெற்றி பெறும், காங்கிரஸ் வெற்றி பெறும் என்பது தான் என்னுடைய கணிப்பு. ரவிச்சந்திரன் சார், சந்திரசேகர் சார் சொல்கிற போதே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தொகுதி மறுவரையை செய்யப்பட்ட போது 3 தொகுதிகளை அவங்களுக்கு ஆதரவாக பாசிட்டிவிட்டியாக எங்கே இருக்கோ ஜம்முவில் சேர்த்துக்கிட்டாங்க. ஒன்று. ஹரியானாவை பொறுத்தவரையிலுமே அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் நிறைய நடந்திருக்கு. விவசாயிகளுடைய போராட்டத்தில் தொடங்கி மல்யுத்த வீரர்கள் டெல்லியில் போராட்டம் நடத்தியது வரைக்கும் அவங்களுக்கு எதிராக தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பிரகாசமாக இருக்குங்க 2 இடத்துலையுமே வெற்றி வாய்ப்புன்னு சொல்கிறார். உங்களுடைய பாயிண்ட் எப்படி? ஒரு மறுசீரமைப்பு அப்படிங்கிறத பற்றி இவங்க பேச ஆரம்பிக்கும் போதே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இவங்க என்ன ஆக போகிறாங்கங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியும். பொதுவாக நம்ம திராவிட மாடலில் என்ன பண்ணுவாங்கன்னா, வாக்காளர்கள் பேரே இல்லைங்கிறத தான் பிரதானம் சொல்லுவாங்க. சொல்லிட்டாங்கன்னா மேட்டர் முடிஞ்சுன்னு அர்த்தம். அதை தான் பாவம் சந்திரசேகர் ஐயா அதை சொல்கிறார். ஹரியானாவில் நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றம் இந்த முறை என்ன அப்படின்னு சொன்னால், ஹரியானா எப்போதுமே பைப்போலராக இருந்தது. இந்த முறை அந்த ஜேஜேபி அப்படிங்கிற அந்த கட்சி ஏறத்தாழ 0க்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ரெண்டாவது, அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே 10 வருடங்கள் 3வது முறை அப்படிங்கிறது நடந்ததில்லை. ஒரு 6 வருடங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. 75 வருடத்தில் சொல்கிறேன். ஒரு 10 ஆண்டுகள் ஒரு முறை நடந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது தான் 10 ஆண்டை தாண்டி 15வது ஆண்டுக்குள்ளே போகிறதுக்கான திட்டத்தோட பிஜேபி இறங்குது. ஜாட் பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு வந்திருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கிட்டத்தட்ட 59% ஜாட் மக்கள் காங்கிரஸை நாடுகிறார்கள் அப்படிங்கிறது. ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருந்தவங்களுக்கு 99 தான் வந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு பிரியாணி பேக்கெட் கிடச்ச உடனே இதை வைத்துக்கொண்டு உலக அரசியல், இந்திய அரசியல், பிரபஞ்ச அரசியல் எல்லாத்தையும் பேசலாம்ங்கிற ஒரு சந்தோஷம் வரும்போது அதை நம்ம கெடுக்கக்கூடாது. அந்த பிரியாணி நிம்மதியாக சாப்பிட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடுத்தவங்க சாப்பாடை நாம் ஏதுப்படுவோம். ஆனால் அங்கே ஒரு பெரிய மாற்றம் என்ன வரப்போகுதுன்னா, 1970 இந்திரா காந்தி அம்மையார் மாநில தலைமைகள் உருவாகாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் காங்கிரஸினுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம். வேறு எதுவுமே காரணமே இல்லை. காங்கிரஸ் இதை விட சிறப்பாக வந்திருக்கும். அதுதான் நான் நினைக்கிறது. அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கர்நாடகாவில் ராகுல் காந்தி ஐயா சொல்கிறது நடக்குமான்னா, சிவகுமார் அதை ஆமோதிக்க வேண்டும் அல்லது முன்மொழிய வேண்டும்.
ஆந்திரா தெலுங்கானாவில் ராகுல் காந்தி ஐயா சொல்கிறது ஏதாவது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ரெட்டி அதை முன்மொழியணும், வழிமொழியணும். அப்போ தான் இவர் சொல்கிறது ஏற்கொள்ளப்படும். இப்போ ஹரியானாவில் நடக்க போகிறது வந்து ஹூடா அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை முன்மொழியணும். ராகுல் காந்தி சொல்வதை முன்மொழியணும், வழிமொழியணும். அமெரிக்காவுக்கு போனார், அங்கே போய் ஹரியானாவில் இருக்கிற அத்தனை மக்களையும் பார்த்தார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே வந்திருந்தாங்க நிறையா பேர். அதில் யாராவது ஹரியானா இருக்காங்கன்னு உடனே 2 பேர் கை தூக்கினாங்க. ஐயோ, உங்களால் இந்த நாட்டில் வாழவே முடியாது, இந்தியா கேவலமான ஒரு நாடு, நீங்கள் எப்படி வாழறீங்கன்னே தெரியல. சீக்கை பார்க்குறாரு. சீக்கை பார்த்தா எத்தனை பேர் சீக்கு இருக்கீங்க? ஒரு 4 பேர். கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஏன்னா டர்பன் போட்டிருப்பாங்க. சில பேர் அங்கே காலிஸ்தான் நண்பர்கள் போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு 2-3 இவராலெல்லாம் டர்பனே அணிய முடியாது, இந்தியா கேவலமான நாடு பேசிட்டு வந்தார். சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒரு இந்தியாவை தேசிக்கின்றவன் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 61%, 69% வாக்குகள் அங்கே வந்து பதிவாயிருக்கு. தேர்தல் போது எந்த ஒரு அட்டுழியமும் நடக்கலை, எந்த ஒரு அராஜகமும் நடக்கலை, தீவிரவாதம் நடக்கலை. ஏன்னா பாகிஸ்தான் ஆல்ரெடி பஞ்சத்தில் சுற்றிக்கிட்டு திரியுது. அதனால் அந்த இடத்துல பெருமைப்படணும். யார் வர்றாங்கங்கிறது இன்றைக்கி இன்னொரு 2 மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். ரொம்ப உணர்ச்சி படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே வந்து ஒரு நேஷ்னல் காங்கிரஸும் இணைந்து போட்டியிடுறாங்க. கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் 2 பேருமே போட்டியிடுறாங்க. இவங்க கூட்டணியாகவும் இருப்பாங்க, ஆனால் கூட்டில் ஆணியாகவும் இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு தேர்தல் அங்கே நடக்க போகுது. அது நடந்திருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஜம்மு எப்போதுமே அதனுடைய கையில் தான் வைத்து கொண்டிருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான் அதை வைத்து கொண்டிருக்கோம். பிடிபி போன முறை 28 சீட்டு வெற்றி பெற்றாங்க அப்படின்னா காஷ்மீரில் அதிகம் வெற்றி பெற்றாங்க. சென்ற முறையை விட 7 தொகுதிகள் அதிகமாக வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனால் பிஜேபி, நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி 25 சீட்டு வெற்றி பெற்றாங்கன்னா 14 சீட்டு அதிகமாக வெற்றி பெற்று ஜம்முங்கிறது வந்து பிஜேபி அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வந்துட்டாங்க. ஆக ஜம்முங்கிறது பிஜேபி. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது நேஷனல் காங்கிரஸ் வரப்போகிறதா, பிடிபிக்கு என்ன மாதிரியான வாக்குகள் வரப்போகிறது, ஊப்பா சட்டத்தில் கைதாகி எம்பி ஆகிட்ட ஒரு சிலர் அவர் என்ன பண்ண போகிறாரு, இதனால் கூட்டணி ஆட்சி அங்கே வருமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப கனவு காண வேண்டாம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கூட்டணி ஆட்சி வரப்போகிறது இல்லை. கண்டிப்பாக ஜம்முலேருந்து இவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரப்போகிறாங்க. ஸோ அவங்க எப்போதுமே என்டிஏவில் இருக்கிற மாதிரி அவங்க பிடிபியிலேருந்து சப்போர்ட் பண்ணாலும் சரி, ஏன் நாளைக்கு ஓமர் அப்துல்லாவே மாற்றி சப்போர்ட் பண்ணாலும் சரி, அந்த அடிப்படையில் தான் அங்கே ஆட்சி வரப்போகுது. அதை தான் கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ரூரல் ஏரியாவில் பிஜேபி தன்னுடைய வாக்குகளை தக்க வைத்து கொள்ள தவறிவிட்டது அப்படிங்கிறத இந்த எக்ஸிட் போல் நமக்கு உணர்த்துது. இன்னும் 2 மணி நேரத்தில் உண்மை தெரிஞ்சிடும். 2க்கு 1ங்கிற அடிப்படையில் சீட்டு வித்தியாசம் இருந்தால், அதாவது 60-30 அல்லது 40-20 அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தால் பிஜேபி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் வரும். ஆனால் நீங்கள் இந்த எக்ஸிட் போலில் நான் எப்போதுமே எந்த போல் எல்லா ப்ரீ போலையும் மதிப்பேன். அது நமக்கு கொடுக்குற பாடம் என்னங்கிறத தெரிஞ்சுப்பேன். அதை அப்படியே ஆமோதிக்கவும் மாட்டேன், அதை புறந்தள்ளவும் மாட்டேன். அப்படி பார்க்கும்போது நீங்கள் 18 சீட்டு 16 சீட்டுங்கிறது வந்து இப்போது இந்த பாகார் ரீஜன்லையாக இருக்கட்டும், அல்லது ஜாட்லாண்ட்லையாக இருக்கட்டும், அல்லது குருக்ஷேத்ரா ரீஜன்லையாக இருக்கட்டும், அதர்ஸுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது அங்கே நடக்க போகிறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். எக்ஸிட் போல் எங்கே தப்பாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா, இந்த அதர்ஸுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய போர்ஷன், அந்த அதர்ஸுங்கிறது பைப்போலாரில் இருந்ததில்லை. உதாரணத்துக்காக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸிட் போலை கொடுத்துட்டு 3வது அணிக்கு 20% வாக்குகள் வரும்னு சொன்னால் நீங்களே அதை வந்து கொஞ்சம் யோசிப்பீங்க. இல்லைங்க, அது அதிமுக திமுக தான், மதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்தா கூட ஒன்றும் வராதுன்ற ஒரு கருத்தை சொல்வீங்க. மற்றவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கணும் இல்லையா? அதில் யார் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்ல வரீங்க? நான் அப்படி சொல்லுவேன். ஆனால் சந்திரசேகர் ஐயா என்ன சொல்லுவார், விலை கொடுத்து வாங்கிட்டாருன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு தான் அனுபவம் இருக்குது. 70 வருடமாக இதே வேலையை செய்து விலை கொடுத்து வாங்கிய அந்த மிகப்பெரிய அனுபவங்கிறது காங்கிரஸுக்கு தான் இருக்குது. இல்லைன்னா 95 முறை கலைச்சி எல்லாம் இந்த பரோட்டா சூரி திரும்பி முதல்லேருந்து சப்பாத்தி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிற, பரோட்டா சாப்பிடுவோன்னு சொல்கிற மாதிரியான வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. அதனால் சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி இருக்கும், ஏக்நாத் சிண்டே, அஜித் பவார் இவர்களை போல. ஒரு நிமிஷம், ஏக்நாத் சிண்டே ஒரு பேராக சொல்லுங்கள், நான் அழகாக உங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள். குமாரசுவாமி கர்நாடகா. இப்போது கர்நாடகா குமாரசாமி வந்து 2018 எங்கே இருந்தார், 19 எங்கே வந்தார்? இல்லை, இது ஒவ்வொரு கட்டத்திலையும் இதெல்லாம் பாஜகவுக்கு சாதகமா நடந்த விஷயங்கள் சொல்றேன். நீங்க வந்து 75 ஆண்டு காலம் குறிப்பிடும் போது இதுவும் நடந்திருக்கு கிடையாது. நீங்க அந்த 3 பேர் பெயரை கரெக்டா உச்சரிச்சிங்க. அதனால நான் ஒரு 1 நிமிடத்துக்குள்ள அதை முடிச்சிடுறேன். குமாரசாமி என்பவர் இந்த வாட்டி இங்க
இந்த வாட்டி அங்கே. எப்போ 2018க்கும் 19க்கும். திரும்ப இந்த வாட்டி இங்கே 2023, இந்த வாட்டி அங்கே 2003. அவர் தான் பாவம் ஜம்ப் பண்ணிட்டு இருந்தார் வழி, அவரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1. ஏக்நாத் சிண்டேவை பொறுத்த வரைக்கும் அவர் வைத்த ஒரே ஒரு வாதத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். சிவசேனா தன்னுடைய இந்துத்துவாங்கிற கொள்கையிலிருந்து வெளியில் வந்துருச்சு. பால் தாக்கரேயுடைய தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் இந்திரா காந்தி அம்மையார் பற்றியும் காங்கிரஸை பற்றியும் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு தெரியும். திடீர்னு நீங்கள் என்சிபியோடையும் காங்கிரஸோடையும் நீங்கள் கூட்டணி அமைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு எடுத்துக்காமல் அவர் வெளியில் வந்தார். 3வது ஒரு பேர் சொன்னீங்களா, நல்ல அஜித் பவார் நாங்கள் ஒரு மேட்டராக ஏன் எடுத்துக்கல அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. அதான் அவர் ஒரு நல்ல அரசியல் தலைவர், சீக்கிரமாக உள்ளே போக போகிறவர். ஆனால் சட்டசபைக்குள்ளேயோ அல்லது ஜெயிலுக்குள்ளேயோ போக போகிறவர். ஆனால் அவர் எதனால் வெளில வந்தாருன்னா, ஒரு சரத்பவார் தன்னுடைய மகளை கட்சியின் தலைவர்னு அறிவித்த உடனே நீங்கள் நடந்து பார்க்கட்டும். இப்போ நடந்திருக்கு இல்லையா, என்ன துணை முதல்வர் அப்படிங்கிறது நடந்திருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் திமுக என்ன ஆகுங்கிறது ஓரளவுக்கு தெரியுமில்ல. அந்த வேலையை அவர் பகிங்கரமாக செய்த உடனே என்னாச்சுன்னா அஜித் பவார் வெளில வர்றாரு. அஜித் பவார் கூட்டணி அமைச்சது சிவசேனா ஆட்சியில் தானே ஒழிய பிஜேபி ஆட்சியில் இல்லை. அவர் நிதியமைச்சரானது பிஜேபியோடைய ஆட்சியில் இல்லை. இதெல்லாம் பகுத்து பிரித்து பார்க்க தெரியும்னு சொன்னால் பிஜேபி ஒரு அரசியலை எப்படி செய்கிறது, காங்கிரஸ் எப்படி செய்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இதில் என்ன அப்படின்னா, ஹரியானாவில் மிகப்பெரிய மாற்றமாக பைப்போலார் தகர்த்தெறியப்பட போகிறது. ஜெயிச்சா பிஜேபி 15 வருடங்கிற சாதனையை படப்போகுது. தோத்தா எதிர்கட்சியில் இத்தனை சீட்டு வாங்கிய கட்சி பிஜேபி தாங்கிறத 75 வருட வரலாறு உங்களுக்கு எடுத்து சொல்ல போகுது. ஸோ வின் சிச்சுவேஷன் தான் பிஜேபிக்கு. ஆனால் ஹரியானாவில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு மகாராஷ்டிராவில் கடுமையான உழைப்பை பிஜேபி சார்ந்தவங்க செய்வாங்க. அங்கே தான் ஸ்ட்ரைட்டாக கிளைமேக்ஸே வரப்போகுது 14வது ரீலில். உறுதியாகவும் சொல்கிறீங்க, அப்புறம் கொஞ்சம் சர்க்கிளாகவும் சொல்கிறீங்க. இது பாருங்க, நான் ஜோசியன் இல்லை. நம்பர் 1, ஜோசியத்து மேலே எனக்கு மரியாதை உண்டு. எனக்கு நான் போய் போல் சர்வே பண்ணலை. நான் சொல்லிட்டேன், அந்த அதர்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிற அந்த பர்சன்டேஜ் மிகவும் அதிகமாக இருக்குது. ஜேஜேபியே தோற்க போகக்கூடிய ஒரு இடத்துல அதர்ஸுக்கு நிறையா வரும்னு சொன்னீங்கன்னா அந்த அதர்ஸ் எங்கே வருவாங்க? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக காங்கிரஸ் அங்கே வருவாங்க, பிஜேபிக்கு வந்தால் மத்தியிலையும் மாநிலத்தையும் நல்லதுன்னு வருவாங்க. இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்திலேருந்து ஹரியானா வெளில வந்திருக்கிறத நான் மகிழ்ச்சியாக பார்க்குறேன். சரி, அதாவது இந்த பைப்போலார் இப்போ தமிழ்நாட்டுக்கு நடக்க போகுது, இந்த பைப்போலாருங்கிறது செதைய போகுது. அது ஹரியானா செய்திருக்கிறது எனக்கு மிகப்பெரிய மாற்றம். ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தவரை அவர்கள் கொடுத்த வாக்குகள் தான் எனக்கு ரொம்ப முக்கியமே வழியாக அது யாருக்கு போகுதுங்கிறது 10 மணிக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கும். சரி, ஓகே. டாக்டர் ரவீந்திரநாத், ரவிச்சந்திரன் சொல்லும்போது அந்த உறுதித்தன்மை நம்மளால் பார்க்க முடியுது. பாஜக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் அந்த உறுதித்தன்மை இருக்குது. ஆனால் ஹரியானான்னு சொல்லும்போது கொஞ்சம் டவுன் ஆகிறார். ஒருவேளை நாங்கள் சுய பரிசோதனை செஞ்சுட்டு மகாராஷ்டிரா தேர்தலில் நாங்கள் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தீங்க இந்த தேர்தலில்? தேர்தல் முடிவுகள் தொடக்கத்திலே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தான் அதிகமாக லீடின்னு வந்துட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப பிரிமிட்டிவ் ஸ்டேஜ் தான். இந்த கூட ட்ரெண்டு போக அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல்வேறு கருத்து கணிப்புகளும் அப்படி தான் இருக்குது, மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி அகில இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னாக்க பிஜேபி இறங்கு முகம் தான், இனிமேல் பிஜேபி ஏறு முகமே கிடையாது. ஏன்னா மக்கள் கடந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் மிக கடுமையான நெருக்கடியில் சந்திச்சிருக்காங்க. எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா கலவரங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதிய பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், விலைவாசி உயர்வு, பொருளாதார ஏற்றத்தாலும் மிக கடுமையாக அதிகரிச்சிருக்கு. பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் சலுகையில் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மக்களுடைய வாழ்நிலை மிக மிக மோசமானதன் காரணமாக மக்கள் பிஜேபி எதிரான ஒரு மனநிலையில் வந்திருக்கிறாங்க. இப்போ கடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் கூட இந்தியா கூட்டணி சில இடங்கள் இன்னும் கொஞ்சம் தொகுதி உடன்பாடுலாம் நல்லா செய்திருந்தாங்கனாக்க பிஜேபி இன்றைக்கி ஆட்சியில் இருக்க முடியாது. இப்போயும் கூட பிஜேபி சிங்கிள் மெஜாரிட்டியில் அதிகமான இடங்களை பெற்று அவங்க தனித்த ஆட்சியில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்க கூட்டணி ஆட்சி தான். சந்திரபாபு நாயுடைய ஆதரவு இல்லைனாக்க நிதிஷ்குமார் ஆதரவு இல்லைன்னா ஆட்சி கிடையாது. இப்போ நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இழுத்துட்டு இருக்கக்கூடியது நம்ம பிஜேபியோட ஆட்சி. எப்போ வேணாலும் இந்த ஆட்சி கவிழலாம். 5 ஆண்டில் மோடியுடைய அரசு நீடிக்குமா என்பது சந்தேகம்தான். நாங்கள் 400 தொகுதியில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி கர்ச்சித்தாங்க எலெக்ஷன் முன்னால். எல்லா தொகுதியிலையும் எல்லா தேர்தலையும் எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அமித்ஷாவும் மோடியும் 400 சீட்டு ஜெயிப்போம், 400 சீட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டாங்க. ஆனால் மக்கள் மிக தெளிவாக பிஜேபியோட இந்த அராஜகத்துக்கு, பிஜேபியோட அத்தாரிட்டேரியன் சொல்லக்கூடிய சர்வாதிகார போக்கு இன்னைக்கு முடிவெட்டிருக்காங்க. அவங்களோட ஏதேச்சதை எடுத்து முடிவெட்டிருக்காங்க. தனிப்பெரும்பான்மை கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க அடக்கி வச்சுருக்காங்க, கட்டுப்படுத்திருக்காங்க.
பிஜேபியை கட்டுப்படுத்திருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமையில் நாடு முழுவதும் மாறிட்டு இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க, அரசியலில் ஷார்ப்பாக இருக்காங்க. எனவே மீண்டும் மீண்டும் பிஜேபி ஆட்சி வந்தால் நிச்சயமாக வந்து இந்தியாவில் நம்மளுக்கு எதிரான இல்லைங்கிறது சாதாரண மக்கள் வந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கி வந்து அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த அரசியல் மாற்றத்தை ஜம்மு காஷ்மீரில் பார்க்குறோம். ஹரியானாவிலே அப்படிப்பட்ட மாற்றம் தான் வரும். கடந்த 10 ஆண்டுகளில் திரு சந்திரசேகர் அவர்கள் சொன்னது மாதிரி கடுமையான வேலையில்லா திண்டாட்டம். இன்றைக்கி இந்தியாவில் வந்து முதன்மையான பிரச்சனை, தலையாய பிரச்சனை வந்து வேலையில்லா திண்டாட்டம் தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு ஆண்டு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து 2 லட்சம் பேருக்கு கூட வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசு தான் மோடி அரசாங்கம். எல்லாம் பக்கோடா போட்டு விற்றுங்கன்னு சொன்னாங்க. வேலைவாய்ப்பு கேட்டால் பக்கோடா போட்டு விற்றுங்கிறதான் இவங்களுடைய வேலைவாய்ப்பு திட்டங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ வந்து அதே சமயத்தில் வந்து இப்போ ராகுல் காந்தி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார், தன்னுடைய நண்பர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபா கடனை வந்து ரத்து பண்ணியிருக்காரு என்று சொல்லி. அப்போ வந்து மிகப்பெரிய சலுகை வந்து இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் வந்து பெரிய பெரிய அவங்களுடைய நண்பர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. அதானி, அம்பானி போனவங்களுக்கு தான் கொடுத்துருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுபோல் இந்த பட்ஜெட்லையும் கூட பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னாக்க மோடி அரசாங்கம் கார்ப்பரேட் சாதகமாக தான் பட்ஜெட்டில் அலோகேஷனோ மற்ற திட்டங்களையும் அறிவிக்கிறாங்க. மிக மோசமான தொழிலாளர் விரோத பக்கம் கடைபிடிக்கணும்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் நாங்கள் வந்து 500 டாப் மோஸ்ட் கம்பெனியில் நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு பயிற்சி வழங்க போகிறோம், அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி பேருக்கு அந்த மாதிரி பயிற்சி வழங்க போகிறோம். அதுக்காக அரசு வந்து ஒவ்வொரு பயிற்சி வரக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்கள் வந்து 4500 ரூபா வந்து மாதந்தோறும் வழங்குவோம், மீதி 500 ரூபாய் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் அவங்க வழங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து 500 டாப் மோஸ்ட் கம்பெனினா அது எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான். அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு குறைந்த ஊதியத்தில் அரசாங்கமே இந்த சம்பளத்தை கொடுத்து அவங்களுக்கு ஓராண்டு வேலை வாய்ப்பு வழங்குது. அப்போ என்ன அர்த்தம்? அது அந்த 500 கம்பெனிஸுக்கு வந்து அரசாங்கமே சம்பளத்தை கொடுத்து குறைந்த ஊதியத்தில் அந்த ஒர்க்கர்ஸ் அனுப்புகிறாங்க. அப்போ வந்து 1 கோடி பேருடைய வேலை வாய்ப்பை அதை பறிக்கிறாங்க. அப்போ இது மிக கடுமையான வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்க? வேலை பயிற்சின்னு சொல்கிறாங்க. அப்போ இது யார் பயனடைய போகிறா? இங்கே உள்ள சாதாரண கம்பெனிஸ் கிடையாது, டாப் மோஸ்ட் 500 கம்பெனி தான். அப்போ இப்படிப்பட்ட இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக எனக்கு இளைஞர்களுக்கு கடுமையான கோபம் வரும். இப்போ வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கின்ற பொழுது இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வந்து அதிகரிக்கிறது. இப்போ வந்து இடஒதுக்கீடு போராட்டங்கள் அதிகரிக்கிறத பார்க்குறோம். இடஒதுக்கீடு போராட்டங்கள் ஏன் அதிகரிக்குது? வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்குது. அப்போ நம்ம பாதிக்கப்படுகிற உணர்வும் ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவங்களும் வருகிறது. அப்போ வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்துங்க, இல்லைன்னா எங்களை வந்து எஸ்சியில் சேருங்க, பிசியில் சேருங்க, இல்லை வந்து எங்களை வந்து எஸ்டியாக சேருங்க என்றெல்லாம் நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே இந்த பிஜேபி அரசாங்கத்துடைய இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கான கான்கிரீட்டான திட்டவட்டமான திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தாதான் காரணம். அதுபோல் அக்னிவீர் திட்டம்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினா மோசமான திட்டம். இப்போ ஹரியானாவில் வந்து காங்கிரஸ் தேர்தலுக்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த அக்னிவீர் திட்டத்தில் உள்ள அந்த இராணுவ வீரர்களுக்கு நாங்கள் வந்து மீண்டும் வேலை வழங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாங்கள் வந்து இந்த அக்னிவீர் திட்டத்தை ஒழிப்போம், அந்த திட்டத்தில் வந்து சேர்ந்தவங்களை நிரந்தரப்படுத்துவோம் என்றெல்லாம் அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து வட இந்தியாவில் பொதுவாக ஹரியானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதே போல வந்து பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் 18 வயசுலேருந்து 60 வயசுனாக்க அந்த வயசில் உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் 2000 ரூபா வழங்குற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பெண்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய வரவேற்பை ஹரியானா பெற்றுன்னு பார்க்குறோம். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து அரசியல் சட்டம் 370 பிரிவு ரத்தான பிறகு அங்கே மிகப்பெரிய அளவுக்கு பயங்கரவாத தாக்குதல் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்திய ராணுவ வீரர்கள் இறந்து கொண்டிருக்காங்க. நீங்கள் செய்தியில் பார்த்து கொண்டே இருக்கலாம். பல விஷயங்கள் மறைக்கப்படுகிறது. அப்போ வந்து ஏதோ அமைதி திரும்பிடுச்சு, நாங்கள் அமைதி பூங்கா மாற்றிட்டோங்கலாம் ஏமாற்று வேலை. அப்போ அப்படிப்பட்ட சூழல் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜம்மு காஷ்மீர் மக்கள் மத்தியில் இன்றைக்கு வந்து அந்த அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து செஞ்சது மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாக்கியிருக்கு. அதை ரத்து செய்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் வீட்டுக்காவில் நீண்டாளமாக வச்சுருந்தாங்க, இன்டர்நெட்டை கட் பண்ணாங்க, மிகப்பெரிய இருட்டடிப்புலாம் செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து அங்கே மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கு. ஜம்மு காஷ்மீரில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கு. அப்போ இந்த வேலையில்லா திண்டாட்டம் அங்கேயும் கொந்தளிப்பு உருவாக்கியிருக்கு. எனவே அங்கே மாற்ற விரும்புகிறாங்க. எனவே அங்கே வந்து மறைமுகமாக பிஜேபி தான் 10 ஆண்டில் ஆளுநர்களை வைத்துக்கொண்டு ஆண்டு கொண்டு இருக்கிறான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு அலையாக இன்றைக்கி மாறிக்கணும்னு பார்க்குறோம். அதனால் தேர்தல் முடிவில் நிச்சயமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் வந்து பல பேரோட விருப்பங்களை கொட்டி தீர்க்கலாம், தொலைக்காட்சியில் ஊடகங்களையும் விருப்பங்களை கொட்டி தீர்க்கலாம். ஆனால் யதார்த்த நிலையில் இந்தியாவில் இந்த சமூகத்தில் அப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்குமாங்கிறலாம் கேள்வி. மக்கள் வந்து தங்களுடைய நிலையிலேருந்து தான், வாழ்க்கை நிலைமையிலேருந்து தான் முடிவு எடுக்கிறாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் எப்படியாச்சும் மக்களை வந்து இந்த வாழ்க்கை நிலைமையில் இருக்கக்கூடிய மோசமான நிலைமையிலும் திசை திருப்புவதற்காக தான் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மதவெறியை உருவாக்குற மாதிரி பேசுகிறாங்க. மக்களை வந்து மத ரீதியாக
பிளவுபடுத்தக்கூடிய தேர்தல் பிரச்சாரம்லாம் செய்கிறாங்க. அமெரிக்காவில் போயிட்டு இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை ராகுல் காந்தி பேசினார் என்றெல்லாம் சொல்லி ஒரு பிரச்சாரத்தில் அவங்க கட்டவிழ்த்து விட்டுலாம் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து அதே போல பார்த்தீங்கன்னாக்க இவங்க இடஒதுக்கீடே ஒழிச்சிருவாங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடை பறித்து முஸ்லீம் கொடுத்துருவாங்க, நாட்டுடைய செல்வாதாரத்தில் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்களான்னு சொல்லி மிக மோசமான கட்டுக்கதையை அப்பட்டமான பொய்யை வந்து ஒரு மதவெறியை உருவாக்குற மாதிரி, முஸ்லீம்களை வந்து இந்துக்களுக்கு எதிராக நிறுத்துற மாதிரி, இந்துக்களை முஸ்லீமுக்கு எதிராக நிறுத்துற மாதிரி ஒரு மோசமான தேர்தல் பிரச்சார யுக்தியெல்லாம் கடைபிடிச்சாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கு மக்கள் வந்து அதை படிப்படியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை நிலைமைகளை அடிப்படையாக கொண்டு தான் வாக்களிப்பார் என்பதற்கு தான் அயோத்தியிலேயே பிஜேபி கேண்டிடேட் வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாரெலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவருடைய அந்த ஆன்மீக உணர்வை தட்டி விடுறது அல்லது மத வெறியை தூண்டி விடுறதெல்லாம் வந்து பிஜேபிக்கு கடந்த தேர்தலில் மிகப்பெரிய பயனை அளிக்கவில்லை என்பதை யதார்த்தத்திலும் பார்க்க வேண்டிய அவசியம். ரவீந்திரநாத் சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வெற்றிக்காக பிரச்சாரம் செய்ததை விட பாஜகவினுடைய வாக்குகள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி அமைஞ்சிருக்குன்னு சொல்ல வரீங்க. ஏன்னா அவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அது பாஜகவுடைய வாக்குன்னு இல்லை, கடந்த காலத்தில் வந்து இருந்த மக்கள் வந்து உணர்வு நிலையில் ஒரு மாற்றம் விரும்பினாங்க. இப்போ என்னென்னா இந்தியாவில் வந்து யூபிஏ 2 ஆட்சி வீழ்வதற்கு முக்கியமான காரணம் வந்து இடதுசாரிகள் தான். அவர் சாரே ஒத்துக்குவார். ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சாரத்தை கடுமையாக கொண்டு போனதும் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்ததும் இடதுசாரிகள் தான். இடதுசாரிகளுடைய அஜெண்டா தான் வெற்றி பெற்றுச்சு. ஆனால் இடதுசாரிகள் வெற்றி பெற முடியவில்லை. அந்த இதை வந்து அறுவடை செஞ்சது யாருன்னா பிஜேபி, ஒரு மதவெறி அமைப்புன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ வந்து இந்த அஜெண்டாவை வந்து இந்தியாவில் உருவாக்குறது வந்து இடதுசாரிகள் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமைனாக்கா அதே பிஜேபி மேலே கடுமையான கோவம் மக்கள் வருது. எதுக்காக யூபி மேலே வருது? அன்றைக்கு வேலையில்லா திட்டம் எழுதிச்சது, பல்வேறு பிரச்சனை இருந்தது, அதை சுட்டி காமிச்சோம். அப்போ மக்களுக்கு வந்து யூபிஏ மேலே கடுமையான ஒரு கோவம் வந்துச்சு. கோவம் வருகின்ற பொழுது யாருக்கு வாக்களிக்கணும்னு பார்த்தாங்க, அது வலதுசாரிகளுக்கு போயிடுச்சு. அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இன்றைக்கு வந்து வலதுசாரிகள் மீது கடுமையான கோவம் வந்து மக்கள் இதில் வருகிறது. அதை வந்து நிச்சயமாக ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் காங்கிரஸ் கட்சி தான் இருக்குது, இந்தியா கூட்டணி தான் இருக்குது. அந்த அடிப்படையில் ஹரியானாவில் வந்து சிபிஎம் ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க காங்கிரஸ், ஜம்மு காஷ்மீரில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து அந்த இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை ஜம்மு காஷ்மீர்லேயும் பெறும், ஹரியானாலையும் பெறும் என்பதுதான் என்னுடைய தொடக்க கட்ட கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே அந்த வாக்குகளை பிஜேபி சொல்ல முடியாது. ஒரே ஒரு வரி மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க ரிசல்ட். இப்போ தான் நான் சொன்னேன், ஹரியானாவில் 2-1 இருந்ததுன்னா பிஜேபி சுய பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் வரும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 41-31 இருக்குது. 2-1 கதை வரல. நம்பர் 1, நீங்கள் என்ன தான் அக்னிவீரை பற்றி மாற்றி மாற்றி பேசினாலும் அதன் மூலமாக ஜாட் வாக்குகளை மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியுமே தவிர ஜார்க்கண்டையோ மகாராஷ்டிராவையோ தலையிடன் இருந்தாலும் உங்களால் வாங்க முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இதில் சொன்னது, கடன் ரத்து அப்படிங்கிற வார்த்தையை ராகுல் காந்தி பயன்படுத்தலாம். ஏன்னா அவர் குவித்து வைத்திருக்கிற அறிவில் அவர் பேசலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் கடன் தள்ளி வைப்புக்கும் தள்ளுபடிக்குமான வித்தியாசம் பொருளாதார நிபுணர்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ராகுல் காந்தி சொல்லிட்டாரு கடன் ரத்து பண்ணிட்டாங்க நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்றது வந்து தவறான ஒரு வாதம். சரி, கடன் தள்ளி வைப்புங்கிறத நீங்க நல்ல வித்தியாசம் இருக்கு. அதாவது நான் ஒரே வரியில சொல்லிடலாம். ஒரு கணக்கை பார்ப்பதற்கு நீங்க பாட்டி காலத்திலிருந்து ஒரு கடனை கொடுத்துக்கிட்டே வந்திருக்கீங்க, அதை வைத்துக்கொண்டு நஷ்ட கணக்கை காட்டுகிறீர்கள். இதை ஒரு ஓரம் வை, இந்த வருடம் உன்னுடைய லாபம் என்ன அப்படின்னு சொல்றது கடன் தள்ளி வைப்பு. தள்ளுபடி பண்ணிரு, அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுரு. போபாலில் அந்த கொடுமையை பண்ணவன அருண் ஷோரியை வைத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு பேசலாம். அவர் சொன்ன கடனையே ரத்து செய்வது அது தப்பு. தள்ளி வைப்புங்கிறது அதை ஒதுக்கி ரவிச்சந்திரன் சார், இறுதியா நீங்க சொல்லும் போது கடன் தள்ளி வைப்புக்கும் தள்ளுபடிக்குமான வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்க. அதை மட்டும் சுருக்கமா முடிச்சு அடுத்த ஒரு வங்கியினுடைய கணக்கை பார்ப்பதற்காக இந்த வருடம் அது லாபத்தில் வந்திருக்கிறதா, கடந்த 5 வருடத்தில் லாபம் வந்திருக்கிறதான்னு பார்க்கறதுக்கு பழைய கடன்களை வந்து தள்ளி வச்சுட்டு அந்த கணக்கு பார்ப்பதற்காக ஒரு பேங்க் வந்து எப்படி டீல் பண்ணுது, அது ப்ராஃபிட்டுக்கு போகுதா, அதனுடைய முன்னேற்றங்கள் வருதான்னு பார்க்கறதுக்கு பழைய விஷயங்களை தள்ளி வைத்து விட்டு ஒரு அறிவிப்பை கொடுப்பாங்க. அது வந்து வேவர் இல்லை. வேவர்னு சொன்னால் அவங்க கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணிட்டீங்க, இனிமேல்ட்டு அவங்ககிட்ட பணம் வாங்க முடியாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். தள்ளி வைப்பு பண்ணுறதன் மூலமாக அவனிடம் இருந்து அந்த பணத்தை திரும்ப வங்கி பெறுவதில் எந்த தடையும் இல்லை. அவங்க முயற்சியை ஒழுங்காக எடுத்துகிட்டு இருப்பாங்க, நீதிமன்றத்துக்குள்ளே போகும். இந்த வித்தியாசத்தை கடந்த வருஷம் ஒரு 8 வருடமாக பாஜக சொல்லி கொண்டிருக்கு. இது வேறங்க, இது சரியாக புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுது. 6.5 லட்சம் கோடி 12 பேருக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு ராகுல் காந்தி ஐயா சொல்கிறாரு. அவர் உண்மையிலே வருத்தப்பட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா, 27 பேர் 2014க்கு முன்னாடி 10 ட்ரில்லியன்
ஓடி போனாங்க. அதற்கப்புறம் அவங்க இந்தியா பக்கமே வரலை அப்படிங்கிறத தான் அவர் மெயினாக சொல்லணும். அதுதான் காங்கிரஸின் அற்புதமான வரலாறு. அதை சொல்லாமல் தள்ளி வைப்புங்கிறது வெறும் கணக்கு பார்ப்பதற்காக நகர்த்தி வைத்து விட்டு பார்ப்பது. சார் அதான் இப்போ நீங்கள் சொல்லும்போது 8 வருஷம் சொன்னீங்க சார். ஒரே எனக்கு ஒரு டவுட் மட்டும் கேட்டது. 8 வருஷமா அதை தள்ளி வச்சிருக்காங்க. அதான் நாங்கள் விளக்கம் 8 வருடமா தள்ளி வைக்கிறது, ஒவ்வொரு வருடமும் தள்ளி வச்சு கணக்கு புரிஞ்சுக்கல. நீங்க சொல்ல வரீங்களா 8 வருடமா விளக்கம் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கவங்க உங்க மொழியில சொல்ல போனா அந்த தள்ளி வச்சதை எப்ப சார் வாங்குவோம்? ஒரு நிமிஷம். 8 வருடமாக ஒரே ஆளுக்கு தள்ளி வைக்கிறது இல்ல. அந்தந்த வருடம் கணக்கு பார்ப்பதற்காக பழைய 5 வருடமோ பழைய 10 வருடமோ கடன் இருக்கக்கூடியவங்களை அந்த மேட்டரை தள்ளி வச்சுட்டு கணக்கு பார்ப்பதற்காக மட்டும் பண்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட். அதை மிக தவறாக இந்தியா பூராக இவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவங்கள விட்டுருவாங்க. கிடையவே கிடையாது. அவங்க நீதிமன்றத்தை ஃபேஸ் பண்ண தான் போறாங்க. பேங்கர்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டை வாங்க தான் போறாங்க. இந்த ஆட்கள் மாறிக்கிட்டு வரும். நீங்கள் ஒரே இவர் கிடையாது. இவங்க ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, நேரு மோடி, இவர் நம்ம கிங்ஃபிஷருடைய தலைவர் அப்படின்றது கிடையாது. இது அவங்களாம் ஓடி போயிட்டாங்கல்ல 2014 அப்புறம். அவங்க இந்தியா பக்கமே வரல. ஸோ ஓடி தானே போயிட்டாங்க. இல்ல ஓட விட்டது யாருன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, 2014 நான் ஆட்சிக்கு வரேன், அவங்க ஓடி போயிட்டாங்க. யார் ஓட விடுவாங்க? நானே முதல்ல சொல்லிட்டேனா, நான் ஆட்சிக்கு வர போறேன், நீ ஓடி போயிடுன்னு சொல்லிட்டேனா? 10 வருஷமா கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது முடியல. எங்க இருக்காரு? அது முடியலங்க. ஏன் முடியல? அது முடியல. ஆனா காஷ்மீர்ல 10 வருஷமா கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காஷ்மீர்ல 50 வருடமாக நான் சொல்லிடுறேன். உதாரணம் நான் சொல்றேன். கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க சார். இத வந்து அகில இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனம் பட்டியலோட போட்டுருக்காங்க. தள்ளுபடி அவர் சொல்ல தவறு. இதுதான் சங்கியோட வேலையே. சங்கி அப்புறம் நான் வேற மாதிரி பேசுறேன். சொல்லுங்க. நான் மதுரை தமிழ் சங்கத்தில் வந்த சங்கி. நீங்க தான் இதுல சங்கல உள்ள வந்தீங்க. நான் மதுரை தமிழ் சங்கத்தின் சங்கி. ரவிச்சந்திரன், நான் என்ன சொல்றேன், பேசும்போது கவனம் வேணும். நான் தெளிவா சொல்றேங்க. சங் பரிவார் அமைப்புடைய திட்டமிட்ட சதி வேலை, திட்டமிட்ட பேங்க்ல போய் சங் பரிவார் அதனால வந்து சரி ஓகே இருங்க சார், நீங்க உங்க கருத்தை சொல்றீங்க, எங்க கருத்தை சொல்ல விடுங்க. அதனால வந்து என்னன்னாக்க இன்றைக்கு வந்து இந்தியா முழுவதும் 16 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, கடன் ரத்து பண்ணியிருக்காங்க. அதான் மீண்டும் சொல்ல விரும்புகிறோம். அதனால் நீங்கள் வசூலிச்சு காமிங்களேன், நீங்கள் எவ்வளோ வசூலிச்சுன்னு காமிங்களேன். ஆனால் மிக மோசமாக இந்திய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்களுடைய வரி பணத்தை எடுத்து, மக்களுடைய பணத்தை எடுத்து தாராளமாக அவங்களுக்கு கடனை தள்ளுபடி மூலமாக ஏமாற்றம் செஞ்சிருக்காங்க. இந்திய மக்களை வஞ்சிச்சிருக்காங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ராகுல் ஓடிட்டாங்கன்னு சொன்னாரு. அதில் ஒரே ஒரு குறிப்பு, நீரவ் மோடி வெளிநாட்டில் போய் என்ன சொன்னார்னா, நான் வரும்போது அருண்ஜேட்லிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன்னு சொன்னார். சொல்லிட்டு தான் வந்தேன்னு சொன்னார். அவரே கொடுத்த வாக்குமூலம் ஒன்று. இரண்டாவது, வங்கி ஊழியர் சம்மேளனம் மட்டும் கிடையாது, ரிசர்வ் வங்கியே சொல்லியிருக்கிறது, இது மாதிரி வாராக்கடன்களில் 10% கூட எங்களுக்கு வசூலாகவில்லை அப்படின்னு ரிசர்வ் வங்கியே அனௌன்ஸ் பண்ணது. 10 வருடமாக வாராக்கடன்லேயே வச்சிருக்காங்க. அப்படின்னா வராதுன்னு அர்த்தம். வாராக்கடன்ன்றது வராத கடன். இவர்களுடையது தள்ளுபடி தான். அதனுடைய கடைசி அஸ்திரம் என்னென்னா இவர்களுடையது தள்ளுபடி. அப்படி இன்னொரு வேலையும் செய்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அனில் அம்பானியுடைய கம்பெனி வந்து ஒரு வாராக்கடனில் அவங்களுக்கு தள்ளி வைக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு வேவரும் கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு அந்த நிறுவனத்தை முகேஷ் அம்பானியுடைய கம்பெனி வாங்குது. இது மாதிரி இவர்களுக்குள்ளேயே கையை மாற்றி, கார்ப்பரேட்டுகளுக்குள்ளேயே கையை மாற்றி அதை வாராக்கடனை வந்து வெளியில் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தில்லுமுள்ளு வேலைகளையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வரி தான். முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் அண்ணனும் தம்பியும், இவருக்கு ஒரு பிரச்சனை வருது, இவர் வந்து காப்பாத்துறாரு. இதுல பிஜேபி எங்க வந்ததுன்னு சொல்லுங்க. அதுல தள்ளுபடி பண்ணல நீங்க கொடுக்குறீங்க. சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுங்க? அந்த கம்பெனி மூழ்கினத, அந்த கம்பெனியை காப்பாத்துறது தள்ளுபடி பண்ணது பிஜேபி. மத்திய அரசு எல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது. தள்ளுபடி பண்ணணும்னா அவங்க தான் ஆர்ஓசி கிட்ட போய் பேசணும். கேள்வி என்னன்னா, 20 ட்ரில்லியன் டாலர்ஸோட இந்தியாவை விட்டு 27 பேர் ஓடி போயிட்டாங்க. அவங்களுடைய பணம் இன்னைக்கும் வாராக்கடன்ல இருக்குமா இருக்காதா? இதெல்லாம் ஒரு சாதாரண பொருளாதார விஷயம் இல்லையா? ஓகே ராமன் சார், தேர்தலுக்குள்ளே வந்துடுறேன். டாபிக்கை மாற்ற விரும்பல. பாரதிய ஜனதா கட்சிக்கு இறங்குமுகமாகவே தான் இருக்கு. லோக்சபா தேர்தலில் தொடங்கி இப்போ சட்டமன்ற தேர்தலும் அதான் முடிவாக போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. லோக்சபா தேர்தலில் 400 இடங்கள் நீங்க டார்கெட் வச்சிங்க, ஆனா உங்களோட மெஜாரிட்டி கூட பெற முடியல, கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கீங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் சரி, ஹரியானாவுக்கும் சரி, காங்கிரஸ்க்கு ஃபேவராக தான் வரப்போகுது, சாதகமாக தான் இருக்க போகுதுன்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய பாயிண்ட்? காங்கிரஸுக்கு எப்பொழுதுமே இறங்கும் முகம்தான், ஆனால் பாஜகவுக்கு ஒருபோதும் இறங்கும் முகம் கிடையாது. காரணம் என்ன, 2014 காங்கிரஸ் கட்சியை மக்கள் கைகொளி விட்டார்கள்.
ஆகவே இந்த மூணாவது வாட்டி 2024 நடந்த பார்லிமெண்ட் தேர்தலையும் 32 கம்பெனியோட கூட்டணி சேர்ந்து கட்சியோட கூட்டணி சேர்ந்து, ஏன்னா கம்பெனி சொன்னால் அண்ணன் கோச்சிருவாரு, கட்சியோட கூட்டணி சேர்ந்து காங்கிரஸ் தேர்தல் செஞ்சு இப்படிலாம் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ மத ரீதியாக, ஜாதி ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக காங்கிரஸ் கூட்டணி என்னென்ன பிரச்சாரம் பண்ண ஹிண்டன்பர்க், பிபிசி, ஐரோப்பிய மிஷினரி வரைக்கும் கூட்டணி வச்சு பிஜேபியை வீழ்த்த வேண்டும் நினைச்சாங்க. ஆனால் என்ன வீழ்த்தாலும் காங்கிரஸ் 100 மேலே அவங்களால தாண்ட முடியல. அதனால் இவர்கள் இப்போ காஷ்மீரையும் ஜம்முவையும் வச்சுருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் நிலைமை என்ன, ஒரு குடும்பத்திற்காக, அதாவது ஒரு சட்டையில் நம்ம ஃப்ரெண்டில் பாக்கெட் வைக்கிறோம், சட்டைக்குள்ளே இன்னொரு உள் பாக்கெட் வைப்போம் தெரியுமா, அதே போல் ஒரு இந்தியாவுடைய நாட்டுக்குள்ளே இன்னொரு நாட்டை கள்ளத்தனமாக உருவாக்கி நேருவுடைய சுயநலனுக்காக உருவாக்கப்பட்டது. அங்கு ஒரே குடும்பத்தான், ஷேக் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா. காரணம் என்ன, அதுக்குள்ளே போனால் அண்ணன் கோவிப்பார், அப்போ அண்ணன் சந்திரசேகர் சண்டைக்கிறார். அதுக்குள்ளே இருக்க என்னென்ன குடும்ப தாம்பத்தியத்தில் நிலைப்பாடு என்னென்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி மணிமேகலை பிரசுரமும் கூட அந்த தலைவருடைய காதல் கடிதங்களை வெளியிட்டாங்க என்பது நாடறியும் ஏடறியும். அதில் ஜம்மு காஷ்மீர் இன்னைக்கு இவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கு காரணம் மட்டுமல்ல, தெருவுக்கு தெரு பயங்கரவாதத்தை என்ற விஷயபதியை தூண்டிவிட்டது அங்கே காங்கிரஸ் கட்சி தான். அப்பேற்பட்ட இடத்துல இன்னைக்கு பிஜேபி 2019 சுதந்திர காட்டை சுவாசிக்க விட்டதென்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், இவர்களுக்கு 2012 ஒன்றுமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதிக்க முடியல. அதில் கை காலில் நைன்னு நவிச்சிட்டு இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாற்ற வேண்டும். ஹரியானாவில் அன்னைக்கு பிஜேபி தலைவர் என்ன சொல்றாரு, எலியை பிடிக்க மலையை குடைந்து எலியை பிடிச்சா போன கதை போல இருக்குது இன்னும் மனோகர்லால் கட்டர் சொன்னாரு. ஆனால் எலி கடைசியில் பார்த்தா செத்த எலியான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இந்த வார்த்தையை கூட பாஜக மகளிர் தலைவர்கள்லாம் ஹரியானாவில் பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. ஆகவே ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு ஆட்சியில் இருக்கும் போது மக்களுக்கு கொஞ்சம் திகட்டல் வரும். ஆனால் நீங்கள் இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் கூட பாருங்க, ஆளுங்கட்சி இருந்த எத்தனை கட்சிகள் ஒரு சீட்டு கூட இல்லாமல் முகவரியே இல்லாமல் போயிருக்க வரலாறு தமிழ்நாட்டில் உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லையும் சரி, இன்னைக்கு ஹரியானாலையும் சரி, பிஜேபி மக்கள் பெரிய அளவுக்கு வெறுக்கலையே. எங்க வெறுத்திருக்காங்க, நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க. அதாவது ஹரியானாவில் நீங்க மக்களுடைய உணர்வுகளை கிளப்பி அங்க தேவையான பிரச்சனை கிளப்பி விடுறீங்க. அது அது உங்களுக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போட்டுக்காங்க, எவ்வளவு, அதாவது அவங்களுக்கு அடுத்தபடியே வராங்களா இல்லையா? அப்படிங்கும்போது ஜம்மு காஷ்மீரில் ஒருபோதும் காங்கிரஸ் அங்கு ஆட்சி அமைக்க முடியாது. ஜம்மு காஷ்மீர் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கால் அங்கு பயங்கரவாதம் மட்டுமல்ல, பண்டிதர்களை எப்படி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் வெளி மாநிலங்களில் அனாதை ஆக்கினார்களோ அதே போல் ஜம்மு காஷ்மீரில் இந்துக்களை அனாதை ஆக்கி கொள்ளக்கூடிய திட்டத்தில் காங்கிரஸ் கட்சியும் ஐரோப்பிய மிஷனரியும் சதி திட்டம் தீட்டுகின்றது. அந்த சதி வேலையை அறிந்து கொண்டுதான் பாஜக மக்களிடம் வெளிப்படையாக காட்டுகின்றது. உசாரகரங்கள் இந்தியாவில் பெரும்பான்மை மக்களுக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குறியான நிலைப்படுவதற்கு காரணம் என்றால் காங்கிரஸ் கட்சியில் சதி திட்டம் தான் காரணம். காங்கிரஸ் கட்சியை இயக்குவது ராகுல் காந்தி என்ற காந்தியை இயக்குவது 2014க்கு அப்புறம் 2019 தேர்தல் நடக்கணும், ஜம்மு காஷ்மீரில் நடக்கல. 2014க்கு அப்புறம் இன் பிட்வீன் கேப் 2024க்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரவாதமே இல்லையா ஜம்மு காஷ்மீர்ல? இப்ப காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா தான் பயங்கரவாதம் வரும்னா இது என்ன சார்? ஆட்சி ஹரியானாவில் கர்நாடகத்தில் ஆட்சி அமைச்சிட்டாங்க, மக்களை ஏமாத்தி ஆட்சி அமைச்சிட்டாங்க. அங்க எவ்வளவு பிரச்சனை வருதை சொல்லுங்க. அங்கு பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல, அந்த பிஜேபி கட்சியுடைய தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் மட்டுமல்ல, எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாகின்றால் கர்நாடக மக்களை ஆய்வு பண்ணி பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக ஆட்சி வந்தனால தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு சொல்லல துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களுடைய வாழ்க்கையுடைய வாழ்வு உரிமையை பற்றியும் திமுக ஆளுங்கட்சிக்கு இன்னைக்கு பெல் எடுத்த போல் கேட்டுக்கொண்டு மக்களை காப்பாற்றுங்கள், மக்களை நல்வழிப்படுத்துங்கள் என்ற அறைகோல் விடுக்க ஒரு தலைவர் தேக்கத்தில் சின்னமாக கொடுக்கிறாரா இல்லையா? அதே போலதான் ஜம்மு காஷ்மீருடைய வாழ்வாதாரம் பெரும்பான்மை மக்களுடைய ஜீவாதாரத்தை காக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தான் குரல் கொடுக்கும். வேற யாரும் குரல் கொடுக்கல. இன்னைக்கு பெரும்பான்மை மக்களுக்கு இந்தியாவில் ஒரு பிரச்சனை, திமுக குரல் கொடுக்குதா இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுக்குதா? எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக எவ்வளவு செம்பு அடிக்கணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்க. பெரும்பான்மை வாழ்வாதாரத்தையும் அளிக்கிறாங்க அவங்க. ராமன் சார் திருப்பி கேட்கிறேன், ஜம்மு காஷ்மீருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும்னா பாஜக தான் ஆட்சியில் இருக்கணும். சார் 10 வருஷம் நீங்க தானே சார் இருக்கீங்க, உங்க ஆளுநர் தான் இருக்கிறாரு. தேர்தல் நடந்தது, தேர்தல் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு தான் நடத்தப்பட்டது. 2019க்கு பிறகு நடத்திருக்கலாம்ல. தேர்தல் மறுவரை செய்யறதுக்கே 3 ஆண்டுகள் தேவைப்பட்டது. உச்சநீதிமன்றத்துக்கு எதுக்கு போனாங்க? அங்கே என்ன கேள்வி கேட்கப்பட்டது, அப்போ என்ன உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது? செப்டம்பருக்குள்ள அது நடந்துரும், இப்போ நடத்த முடியாது, 2024 சேர்த்து நடத்த முடியாது, அது 3 ஃபேஸாக தான் நடத்தி ஆகணும், அப்போ தான் பாதுகாப்பு வரும், அப்போ தான் உலகத்துக்கு நம்பிக்கை வரும். நான் அவசரப்பட்டு நடத்திட்டேன்னா
அங்கே ஏதாவது கலவரங்கள் வந்ததுன்னா பாருங்கள் காஷ்மீர் திரும்பி இந்தியாவோட இல்லைன்னு 70 வருடமாக நேருவுடைய குடும்பம் சொல்லி கொண்டிருந்தது இல்லையா, மற்றவங்க சொல்ல வைத்தது இல்லையா, அதை திரும்ப செய்ய வேண்டி வரும். அதனால தான் ரொம்ப அமைதியாக பண்ணோம். செப்டம்பருக்கு முன்னாடி அவங்க கொடுத்த நாளுக்கு முன்னாடியே அதை நடத்தினோம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, 10 வருடமாக பயங்கரவாதம் நடக்கலையான்னு புள்ளி விவரம் எடுத்து பாருங்கள். காஷ்மீர் வரலாற்றிலேயே அந்த டிமானிட்டைசேஷன் முடிஞ்ச உடனேவே கள்ளப்பணம் அப்படிங்கிறது அங்கேருந்து தான் மெயினாக வெளில போச்சு. வெளில போன பிறகே காஷ்மீர் வந்து திரும்ப பூத்த மல்லி மாதிரி வெளியில் வந்துருச்சு. இன்றைக்கி ரொம்ப அமைதியான ஒரு மாநிலமாக இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் அங்கே போகிறாங்க. ஸ்ரீநகர் ஏர்போர்ட் வந்து மிகப்பெரிய அளவில் விரிவாக்கப்பட்டிருக்கு. அற்புதமான விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு. அங்கே பிஜேபி ஜெயிக்க போகுது. தோத்தா கூட எனக்கு இந்தியனா பெருமை தானே ஒழிய எனக்கு எந்த கவலையும் கிடையாது. சரி ராமன் சார். சார், ரிசர்வ் பேங்கினுடைய நோட் அடிக்கிற மிஷினை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ப. சிதம்பரம் யாருக்கு வித்தாரு? பாகிஸ்தானுக்கு வித்தாரா இல்லையா? அந்த பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு? அவன் வாங்கி டூப்ளிகேட் போட்டு அடிச்சு காஷ்மீரில் தீவிரவாதிகள் கொடுத்து அங்கே அரசு ஊழியரை கள்ளத்துக்கு எறிஞ்சாலும் 500 ரூபா பணம் கொடுப்பான் சார். டீமண்டேஷனுடைய காரணம் என்னென்றால் காஷ்மீரத்தில் கள்ள நோட்டு பாகிஸ்தான் புழக்கத்தில் விட்டதுனால தான் ஒரு 500 ரூபா கொடுத்தா ஒரு அரசு அதிகாரி அடி அந்த ஊழியர் எப்படி வேலைக்கு வருவாங்க? மக்கள் வெளியில் நடக்க முடியாமல் முழுக்க பயங்கரவாதத்தினுடைய ஒரு உச்சக்கட்டமான நிலைமையை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எப்படி மக்கள் நடக்கின்றார்கள், அதர் மாநிலத்தில் எப்படி மக்கள் நடந்து கொள்ளார்கள், ஜனநாயகத்தின் சோசக்காட்டை எப்படி சோசிக்கின்றார்களோ அந்த நிலைப்பாட்டில் ஜம்மு காஷ்மீர் கொண்டு வந்தது பாஜக தான் சார். நீங்கள் இங்கேருந்து சொல்லுவீங்க சார், அங்கே போய் இருந்தால்தான் நீங்கள் என்ன பிரச்சனை இருக்குன்னு மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அதே போல் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இன்னும் சொல்கிறேன், காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் இந்தியாவில் இனிமேல் தேச ஆட்சி அமைக்க முடியும் என்ற கனவு கூட நீங்கள் காணாதீர்கள். 2036 கொண்டாட்டமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயம் சார், அங்க வந்து நிர்வாகம் என்ன என்பது இங்க பாருங்க. மக்கள் ஒன்றும் டோட்டலா பிஜேபி வெறுக்கவில்லை, அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க இவ்வளவு கங்கணம் கேட்டு இன்னைக்கு காங்கிரஸ் 100 மேல தாண்ட முடியுதா சொல்லுங்க? இவங்களை ஆட்சி அமைக்க முடியாது. எந்த அடிப்படையில பிஜேபியை முழுமையா வெறுக்கலன்னு சொல்றீங்க? வெற்றி பெற்றுட்டே இருக்கிறாங்க. அதனால ஒரே விஷயம் தான் ராமனையா, 240 99ங்கிறது 1.5க்கு 1. இப்போ அதுதான் அங்கே நடந்திருக்கான்னு பாருங்கள். இவ்வளவுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸை ஆதரிக்க வேண்டிய அவசியமே இந்தியாவுக்கு ஏற்படலை. 99 240 சிங்கிள் பார்ட்டியாக சொல்கிறேன். கூட்டெல்லாம் கூட்டி 24 பேர் வச்சு கும்மி அடிச்சு அந்த கதைக்குள்ளே வரல. இப்போ அதே மாதிரி தான் 2024 நீங்க சொல்றீங்க. ஆமா, 2019 எடுத்துக்கோமே, 53ல இருந்து 90க்கு மேல போயிட்டாங்க இல்லையா? யார் போனாங்க? காங்கிரஸ் கட்சி. முறையில நீங்க 53ல இருந்து பாஜக அதே நேரத்துல மக்களவையில நீங்க ஒரு மேல இருந்து கீழ இறங்கி இருக்கீங்க. ஒரு போல் அனாலிஸ்ட் நீங்க நல்லா எப்படி புரிஞ்சுக்கணும்னா 52ல 17% இடத்துல அவங்க வெற்றி பெறல. திரும்ப இந்த 99 பெறும்போது 52ல 17க்கு வரல. ஐயா நல்லா படிக்கிறவன் 100 மார்க் வாங்குவேன்னு சொல்லுவான், 98க்கு வருத்தப்பட்டுட்டு உட்காருவான். ஏன்னா அவன் நல்லா படிக்கிறவன். பிட்டடிச்சவன் என்ன பண்ணுவான், எனக்கு வந்து 200 வரும் அப்படின்னு சொல்லுவான் 100க்கு. ஆனா கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா 99 தான் வந்தது. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. வெற்றி பெற்றதில்ல, 3ல ஒரு பதி தோற்று போனாங்க. அதை சேர்த்து சொல்லுங்க. 3வது முறையா வெற்றி பெற்றிருக்காங்க. நேருவுக்கு பிறகு நேரு 3 முறை தேர்தலில் போட்டு வெற்றி பெறல. 3வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறது 60 இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணுமே ஒழிய 99 வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கூடாது. மிஞ்சி போனால் லட்டு சாப்பிடலாம். சரி ராமன், நம்ம தொடர்ந்து பேசினதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் சரி ஹரியானாலையும் சரி காங்கிரஸ் தான் முன்னிலை நிலவரம் இருக்கிற மாதிரியே போதே. வாக்கு எண்ணிக்கை தொடங்கி சரியா இப்போ வரைக்கும் நேரம் பாருங்க, ஒரு 56 நிமிஷம் ஆயிருச்சு. 46 நிமிஷத்துலயே அப்படியே முன்னிலை நிலவரம் தெரிய ஆரம்பிச்சு. ஒரு விஷயம் சார், அந்த முன்னிலை என்பது அது பெரிய விஷயமா இல்ல. நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க, ஒரு டெய்லி பொங்கல் சாப்பிட போறீங்களா, டெய்லி இட்லி சாப்பிட போறீங்களா, ஒரு நாளைக்கு தோசை சாப்பிடுங்க, மறுநாளைக்கு பொங்கல் சாப்பிடுங்க, மறுநாளைக்கு கஞ்சி சாப்பிடுவீங்க. அது போல மக்களுக்கு சில நேரத்தில் சில திகட்டல் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அதை திகட்டலை வச்சுக்கிட்டு டோட்டலா தோல்வி நீங்க சொல்ல முடியாது சார். வந்து அப்பா தோல்வி நம்ம எங்கேயுமே சொல்லல. இல்ல சார், இல்ல காங்கிரஸ் முன்னிலை நிலவரத்துல ஒரு விஷயம் சார், இந்த வெற்றி என்பது காங்கிரஸ் சும்மா இதை வச்சுலாம் தேசத்துல உடனே நிதிஷ்குமாரை வாபஸ் பண்ண வச்சிடலாம், சந்திரபாபு நாயுடு வாபஸ் பண்ணலாம், அதெல்லாம் கற்பனை கதை சார். நீங்க நிதிஷ்குமார்ட்ட பிரதமர் தாரேன் நீங்க இருங்கன்னு சொன்னீங்க. சந்திரபாபு நாயுடு போய் துணை பிரதமர் தாரேன், சந்திரசேகருக்கு பிரதமர் ஆகி எப்படி காலி பண்ணீங்களோ அது மாதிரி பண்ணலாம். நீங்க காங்கிரஸ் கட்சி செய்யாத தருணத்தில் நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க காங்கிரஸ் கட்சி பாஜக ஆட்சியினுடைய தில்லுமுள்ளுகள் என்று பிரச்சாரம் செய்தன. ஐயா, தில்லுமுள்ளுடைய கதாநாயகர்களே காங்கிரஸ் கட்சி கூட்டணி தான். அந்த கட்சியில் இருக்க அத்தனை பேரும் ராகு கேதுகள் தான். ராகு கேதுக்கு சொந்த ஊர் கிடையாது, சொந்த இடம் கிடையாது. எவனா இழிச்சாம மேல உட்காந்துட்டு அவனை போட்டு 7.5 கிளப்பிட்டு இருக்காது. ஆகவே காங்கிரஸ் கட்சி கூட்டணி தேசியத்தில் இனிமேல் வேலையே கிடையாது சார். வந்து இந்தியாவில் எப்படி ஆலந்தே பாருங்கள், போலந்தே பாருங்கள், பின்லாந்தே பாருங்கள், நெதர்லாந்தே பாருங்கள், அங்கெல்லாம் வீழ்ந்தது கம்யூனிசம், இந்தியாவில் இருப்பது ஒரிஜினலிசம் சொல்லி பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியாவில் முகவரி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த நாட்டு மக்கள் தான் கொடுத்திருக்காங்க. ஆகவே தேசமும் தேச வளர்ச்சியும் மக்களுடைய ஆன்மீக சிந்தனையை வளர வேண்டுமானால் இந்த நாடு
பாஜக கூட்டணி தான் மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் தவிர்த்து காங்கிரஸ் கட்சி கூட்டணியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இந்த வெற்றி என்பது ஒரு அவர்களுக்கு ஒரு திகட்டல் தான் என்பது இது பரிபூர்ண வெற்றி என்று சொல்ல முடியாது சார். ரவீந்திரநாத் சார், பாஜகவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத வெற்றியா இருக்கும். சொல்லுறேன், இந்த ஆணவ போக்கு திமிர்லாம் வேண்டாம். சென்ற 2019 தேர்தலில் இலங்கையில் 3.6% ஓட்டு தான் ஜேவிபி வாங்கினுச்சு. யார் அங்கே ஆட்சியில் இருக்கா? அவங்க தான் ஆளுங்கட்சி இல்லை, அவங்க எந்த கட்சி? அவங்களோட சித்தாந்தம் என்ன? மார்க்சிய லெனின் தான். அதனால் அதே போல் இன்னைக்கு வடக்கு இருக்கக்கூடிய நேபாள் யார் ஆட்சியில் இருக்கு? நேபாளி காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் ஆட்சியில் இருக்கு. அதனால வந்து ஏதோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், படிப்படியாக வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டு இருக்கு, எண்ணிக்கை சதவீதம் குறைஞ்சிட்டு இருக்கு. இந்திய நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் எதிர்பார்த்தாங்க, மாற்ற வழங்கி பார்த்தாங்க. அது குரங்கையில் ஆகப்பட்ட பூமாலை மாதிரி மாறி போச்சு. இனிமேல் இந்த வாய்ப்பை கொடுக்கணும், படிப்படியாக மாற்றங்கள் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணியில் பல மாநிலங்கள் இன்னும் தொகுதி உடன்பாடு சிறப்பாக செய்திருந்தால், பிரச்சாரங்களை முன்னாலே திட்டமிட்டு சரியாக இருந்திருந்தால், இன்னும் சொல்லப்போனால் இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்சம் முன்னாலே ஆரம்பித்திருந்தால் இன்றைக்கு வந்து பிஜேபி இந்த அளவு கூட வெற்றி பெற்றிருக்காது என்பதுதான் கருத்து. அதுக்கடுத்து மிக மோசமான அளவிற்கு இவங்க வந்து வகுப்பாத கருத்தை, மதவெறி கருத்தையும் மோடியும் பயன்படுத்தினாங்க. தோல்வி பயம் வந்துவிட்டது. என்ன பேசுனே தெரியல. ஒரு நாட்டுடைய இந்திய நாட்டு வரலாற்றில் ஒரு பிரதமர் இவ்வளோ தரக்குறைவாக பேசின வரலாறே கிடையாது. மதவெறியை வந்து அப்பட்டமாக தேர்தலில் வந்து கலப்பி விட்டது வேறு யாருமே கிடையாது. அதனால் முஸ்லீம்களுக்காக இந்த நாட்டுடைய செல்வாதாரத்தில் பறித்து அவங்கள்ட்ட கொடுத்துருவான்னு எந்த பிரதமரும் பேசியிருக்காங்களா? அப்படிப்பட்ட மோசமான பேச்சு உண்டா? சார் இருங்க சார், அதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க சார். அதுக்கடுத்து என்ன விஷயம்னாக்க, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க தேர்தல் ஆணையமே கண்டிச்சிருக்கு. ஆனால் மோடி அவர்களை கூப்பிட்டு கண்டிக்கிறது போல யாரை கண்டிச்சாங்க? அந்த கட்சியுடைய தலைவர்கள் வந்து லெட்டர் அனுப்புகிறாங்க. இதுதான் தேர்தல் ஆணையத்தின் லட்சணம். அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க மிக மோசமான முறையில் பிரச்சாரங்கள் செய்து தான் அவங்க வந்து இந்த தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனநாயகத்தை பத்தி சுவாச காட்டலாம் பேசுறேன். நான் பேசுறேன். இதான் சுவாச காட்டானீங்க, சுதந்திர சுவாச மற்றவருடைய கருத்தை அனுமதிங்க. பெண்ணாக்க உச்ச நீதிமன்றம் புல்டோசர் அரசியல வந்து இன்னைக்கு கண்டிச்சிருக்கு. புல்டோசர் அரசியல் என்ன ஜனநாயகம்? அது உச்ச நீதிமன்றமே இந்த புல்டோசர் அரசியல் வந்து கடுமையாக கண்டிச்சிருக்கு. குற்றவாளின்னு குற்றச்சாட்டப்பட்டோட வீடுகள் வந்து எப்படி இடிக்கலாம், அவங்களோட கடையில் எப்படி இடிக்கலாம், இதுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க? அப்படிப்பட்ட மோசமான அரசியல் செய்யக்கூடிய ஜனநாயகத்தை பற்றியும் சுதந்திரத்தை பற்றியும் பேசக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நிலைமைன்னா, பல மாநிலங்களில் கொந்தளிப்பான நிலைமை. மணிப்பூரில் கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தை உருவாக்குவதற்கு காரணமே சங் பரிவார் அமைப்புகள் தான். அதில் வந்து மதவெறியும் இருக்குது, இனமும் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை வந்து இங்கே உருவாக்கினது வந்து யாருனாக்க ஜம்மு காஷ்மீரில் அன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் தான். பிஜேபி அரசாங்கம் அங்கே வந்து அந்த வன்முறையை வந்து கட்டுப்படுத்த முடியவில்லை, ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியல. பல்வேறு நாடுகளுக்கு நான் வந்து சமாதானத்துக்காக போகிறேன், அந்த உக்ரைன் ரஷ்யா போகிறேன் நிறுத்த போகிறேன்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய பிரதமர் வந்து மணிப்பூரில் போய் அந்த கலவரத்தை நிறுத்த முடிஞ்சுதா? மணிப்பூரில் யாருங்க ஆட்சியில் இருக்க? யாருங்க ஆட்சியில் இருக்க? மணிப்பூர்ல ஆட்சியில் யாரு? ரஷ்யா. மணிப்பூர்ல சார் உக்ரைன் உங்க ஜனநாயகமா? என்னுடைய வாய்ப்பு சார் இது. அப்புறம் பேசுங்க, நீங்க அப்படி கொஞ்சம் உங்க டைம்ல கூட பேசுங்க. இது என்ன, இது என்ன போக்குது? சரி ரவீந்திரநாத் சார் வாங்க. அராஜகம் அதெல்லாம். அப்போ வந்து நான் மன்னிக்கிறது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு இதுதான் நாட்டில் இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ என்னக்க மணிப்பூர்ல யார் ஆட்சியில் இருக்கா? பிஜேபி தானே ஆட்சியில் இருக்காங்க. மத்தியில் யார் ஆட்சியில் இருக்காங்க? பிஜேபி தானே ஆட்சியில் இருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த கலவரம் மூழ்றதுக்கு என்ன காரணம்? இதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? எங்கேயாச்சும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை அதை தீர்வு முயற்சி பண்ணீங்களா? அதனால பிரதமர் நேரடியாக நடத்தினாங்க சார். அதெல்லாம் பேருக்கு நடத்த பேச்சுவார்த்தை சார், ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தப்படல சார். அந்த மாதிரி நடத்தப்பட்ட பிரச்சனை தீர்த்துருக்கலாம் சார். எங்கேயாச்சும் பிரதமர் வந்து நேரடியாக போயிட்டு இந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாங்களா? இல்லை. நான் போயிருக்கேன் சார். நான் வந்து மணிப்பூரில் வந்து போய் எங்களுடைய டாக்டர் சங்க சார்பாக 2 பகுதி மக்களவே சந்திச்சிருக்கோம். அப்போ அங்கே உள்ள பிரச்சனை தெரியும் எங்களுக்கு. மிகப்பெரிய அளவுக்கு 2 பகுதி மக்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நாட்டுடைய பிரதமர் வந்து உக்ரைனுக்கு போறாரு, ரஷ்யாவுக்கு போறாரு, போற நிறுத்தவே சொல்றாரு. 2 பகுதி மக்களையும் சந்திச்சு போய் நேரடியாக பேசினாரா? அந்த தைரியம் இருந்துச்சா? ஏன் இல்லை? அப்போ இது போன்ற ஏராளமான பிரச்சனை நாடு முழுவதும் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை பற்றி இந்த அரசுக்கு கவலை இல்லை. எப்படியாவது மதவெறியை கிளப்பி விட்டு மீண்டும் மீண்டும் ஆட்சியில் இருக்கணும்னு பார்க்குறாங்க. மக்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே வந்து இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி இனிமேல் இறங்கும் போது தான் நீங்கள் என்னதான் செஞ்சாலும் மக்கள் வந்து உங்களுக்கு நம்புற தயாராக இல்லை. இந்த தேர்தல் முடிவுகள் காட்டியது அடுத்தடுத்து ரிஃப்ளெக்ட் ஆகும். திரும்ப திரும்ப சொல்றேன் ரவிச்சந்திரன். பிஜேபி ஆறுமுகம், அதுக்கு வாழ்க்கையில் எருமுகம் 2 முகம் கிடையாது. மணிப்பூரை பற்றி பேசுகிறவங்களுக்கு 371ன்னா என்னன்னு தெரியணும். 371 படி உள்துறை அமைச்சர் தான் அங்கே தலைவர், பிரதம மந்திரி கிடையாது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 2வது அங்கே போய் சமாதானப்படுத்தணும்னா போதைய காங்கிரஸ் எப்படி சார்? இது ஜனநாயகம் இல்லை சார். சார் இது ரொம்ப அநியாயம் சார், இது ரொம்ப தப்பு சார். நான் பேசும்போது பேசுகிறேன். மணிப்பூரில் போயிட்டு
பிரதம மந்திரி என்ன பண்ணணும்னா போதை வியாபாரத்தை நடத்துங்கோன்ட்டா வேலை முடிஞ்சிச்சு, அங்கே அமைதி திரும்பிடும். நடத்த முடியாது, துணிவிருந்தா நடத்து அப்படின்னு பேசுறதுனால அங்கே கலவரம் வருது. முடிஞ்சா காங்கிரஸ் நண்பர்களுக்கு அது தெரியட்டும். நடத்த முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க தானே பாதுகாப்பையும் அளிக்கணும். அதான் கேள்வி கேட்கறாங்க. பாருங்க, இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு உரிய பாதுகாப்பு நீங்க கொடுக்கணும். ஒரு பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க செய்வதற்காக தெரியாமல் சோரஸ் கொடுத்த ஒரு வீடியோவை போட்டு பெரிய அளவில் மணிப்பூரை பற்றி பேசிய காலகட்டத்தில் நடந்த கலவரத்தினுடைய எண்ணிக்கை என்ன, இப்போ கடந்த 1.5 வருடமாக அங்கே நடந்துட்டு இருக்கிறது என்னங்கிறத புள்ளி விவரம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் கொண்டாலம்பட்டியில் போய் இதுக்காக போராட்டம் நடத்துகிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க மணிப்பூர்னு பேசத்தான் செய்வாங்க. அதை பற்றி எனக்கு அக்கறை கிடையாது. அந்த நாடு, அந்த பகுதி, நார்த் ஈஸ்ட் பகுதியே காங்கிரஸால் அராஜகமாக நாசப்படுத்தப்பட்ட பகுதி. இப்போ வந்து அது ஃபுல்லாகவே டுவர்ட்ஸ் பிஜேபியும் இந்திய தேசத்தை நோக்கியும் வருகிறதுங்கிறது தான் நான் பெருமையாக பார்க்குறேன். ரொம்ப முக்கியம் என்னென்னா மதவெறியை கலப்பிட்டாங்க. 1 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு கார்டில் கார்கேவும் ராகுல் காந்தியும் கையெழுத்து போட்டுட்டு கீழே ஒரு 3000 ரூபாயை வச்சுக்கிட்டு தெலுங்கானாவில் இஸ்லாத் சகோதரிகள் பெரிய கூட்டம், உத்தரப்பிரதேசில் பெரிய கூட்டம். ஃபஸ்ட்டு ஃபேஸில் 25 சீட்டு காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. எக்ஸிட் போல் தகவல் வருது. ஒரு பிரதமர் என்ன பண்ணுவார்? தோக்கணுமா ஜெயிக்கணுமா நான் பார்ப்பாரு. இறங்கி சொன்னார், ஐயா இவங்களுடைய இப்போ இதில் மேனிஃபெஸ்டோவில் ரொம்ப தேர்தல் வாக்குறுதியில் ரொம்ப தெளிவாக இருக்குது, பிரித்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பிரித்து யாருக்கு கொடுக்க போகிறாங்க? இந்திரா காந்தி காலத்திலேயே வந்த 2 கோடி பங்களாதேஷிகள் அதற்கு பிறகு நிறையா பிள்ளைகளை பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க போகிறாரா? பாகிஸ்தானிகளுக்கு கொடுக்க போகிறாரா? இங்கேருந்து அகதிகளாக வந்த இவங்களுக்கு கொடுக்க போகிறாராங்கிற கருத்தை தான் அவர் எடுத்து வச்சார். அதனால தான் ஃபேஸ் 2ல் இருந்து காங்கிரஸ் அப்படியே சுருங்கி 99க்கு வந்தது. 52 சீட்டு 99ஆன கதையை சொன்னீங்க. 52இல் 17% அது மீண்டும் வெற்றி பெறவில்லை. அது வெற்றி பெற்றது வேற தொகுதிகளுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஜம்மு காஷ்மீரை பற்றி பேசும்பொழுது சார் பார்த்தா காங்கிரஸ் தான் சார் தெரியுது, அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்கட்டீங்க. நீங்கள் ஆக்சுவலாக கூட்டணும். ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது வரப்போகுது. ஹங் அசம்பிளி அங்கே வரப்போகிறது இல்லை என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் ஒரு கூட்டணி ஆட்சி எப்படி வரும்னா, அந்த அதர்ஸுங்கிற நண்பர்களும் பிடிபியும் பிஜேபியும் இணைந்து ஏற்கனவே அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க, திரும்ப அதை பண்ண போகிறாங்க. ஏன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால், மத்தியில் பிஜேபி இருக்குது, அதன் மூலமாக காஷ்மீருக்கு நல்லது நடக்கும். இப்படி தான் ஒரு அரசியல்வாதி நினைப்பான். தீவிரவாதி அப்படி நினைக்க மாட்டான். பாம்பை போட்டுடலாம், எல்லாரையும் சாவடிச்சிடு. எனக்கு ஞாபகம் கிடையாது, ஒரு 50 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் முதல் சுற்றில் பேசும்போது பாஜக தான் தனிப்பெரும்பான்மை ஜம்மு காஷ்மீர், நீங்கள் இப்போ அப்படியே கூட்டணி இல்லையே. இப்போ அதே நான் திரும்ப சொல்கிறேன், காங்கிரஸும் நேஷனல் காங்கிரஸும் சேர்ந்து ஒரு தொகுதி நிலவரத்தை பார்க்குறீங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. நான் சொன்னது தான் நடக்க போகுது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 19 சீட்டு வேலியில், அதாவது காஷ்மீரில், அதில் 17 சீட்டு வந்து பிஜேபியில் இஸ்லாத் சகோதரர்கள் நிற்கிறாங்க. ஜம்முவில் வந்து 42ல் வந்து 8 சகோதரர்கள் இஸ்லாத் சகோதரர்கள் நிற்கிறாங்க. இஸ்லாத் சகோதரர்கள் பிஜேபியில் நிற்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடாது, பிஜேபிக்கு வாக்களித்தா அவங்கள அனுப்பிச்சி விட்டுருவாங்கன்னு மிரட்டி அவர்களை குழப்பி கொண்டிருந்த காலம் போய், அங்கே நான் நிறுத்தினாலும் அவங்க ஓட்டு போட போகிறதில்ல அப்படிங்கிறதுக்காக இஸ்லாத் சகோதரர்களை நிறுத்தாமல் இருந்த காலகட்டம் போய் இப்போ அந்த இடத்துல நடக்கிறது பார்த்தீங்கன்னா 17+8 25 பேர் இஸ்லாத் சகோதரர்கள் அங்கே சட்டசபைக்குள்ளே போக போகிறாங்க. அப்படித்தான் நம்ம அதை பெருமையாக பார்க்கணும். அந்த மாதிரி தான் ஒரு தேசத்தை நினைக்கிறவன் பாப்பான ஒழிய, அமெரிக்காவில் போய் உட்காந்துட்டு உன்னால் இந்தியாவில் வாழ முடியாது, நீ செத்து போயிட்ட, நீ உன்னை முடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்க மாட்டான். ரொம்ப முக்கியம் என்னென்னா, மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா தலையிட்டு, அதாவது அந்த வீடியோ வந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே தலையிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னு பார்க்குறோம். அப்போ நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஏய் நீ பண்ணுறியா இல்லை நான் பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய சவாலை விட்டுது. இன்னி வரைக்கும் அது ஒன்றுமே பண்ணல. ஏன்னா ஆட்சி அப்படிங்கிறது வந்து ஆட்சியாளரால் தான் நடத்த முடியும், நீதிமன்றத்தால் நடத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, அதாவது இந்த ஊபியோடைய அரசை கலைப்பதற்கு ஏதேதோ கதைகளை சொல்லி, எம்ப்ளாய்மெண்ட் அது இதுன்னு கதைகளை சொல்லி ஏமாத்தினாங்க. கட்டவே கிடையாது. A to Z ஊழலை பட்டியல் போட்டோம். எப்படி ஒரு ஹோட்டலில் வந்து இட்லி இவ்வளோ, சட்னி இது, சப்பாத்தி இவ்வளோ, பரோட்டா இவ்வளோன்னு போடுவாங்களோ, அந்த மாதிரி ஏல இந்த ஊழல், பியில் இந்த ஊழல், நாட்டை சீரழித்த வழியில் கொண்டு போனதுனால தான் அடுத்த 10 வருடங்களும் நீங்கள் வரவே போகிறதில்ல, இன்று போல் என்றும் வாழ்க அப்படின்னு உங்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்க வேணும். அவ்வளோதான். மணிப்பூர் விஷயத்தில் அங்கே வந்து போதைப் பொருள் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை யாருனாக்கா ஆளுங்கட்சி தான் அதிகமாக தலையிட்டிருக்காங்க, அவங்க தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மணிப்பூர்ல அந்த குக்கி இருங்க சார், குக்கி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் வசிக்கூடிய பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்குது, ஏராளமாக தாது பொருள், அதை வந்து அதானி அம்பானிக்கு கொடுக்கணும். அங்கே ஆர்டிகல் 370 தடையாக இருக்குது.
அப்போ வந்து அதில் தலையிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்கி அது மூலமாக ரத்து பண்ண நினைக்கிறாங்க. அப்போ அதனால மிகப்பெரிய அளவுக்கு எனவே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து மிக மோசமானனாக்க அங்கே உள்ள மெய்த்தி மக்களையும் வந்து எஸ்டி பிரிவில் சேர்க்கணுங்கிறத வந்து முன்மொழிந்தது யாருன்னா இங்கே உள்ள பிஜேபியோட முதலமைச்சர் தான். அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய அளவுக்கு கலவரத்தை உருவாக்குறாங்க. மத ரீதியாக மாறுகிறது, இன ரீதியாக மாறுகிறது என்ற பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ திட்டமிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு உதவ வேண்டிய நோக்கத்தோடு தான் அவங்க வந்து அந்த பிரச்சனையை கையாண்டாங்க. மிகப்பெரிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டது காரணமே கார்ப்பரேட்டுடைய அந்த நலன் தான். அதுக்கு மோடி அரசு துணை போவதான் காரணம். ஒருபோதும் இல்லை. வரேன் 3 பேர் தான் ரொம்ப நேரம் பேசல. சந்திரசேகர் சார் ஒரே ஒரு வரி தான், தயவு செஞ்சு. அங்க இருக்கிற பிரச்சனையே புரியலங்கிறது தான் இவர் சொன்னதுல இருந்து எனக்கு தெரியுது. நான் சொல்றேன் தெளிவா சொல்றேன். ரவிச்சந்திரன் கருத்து சொன்னார், அவ்வளவுதான். இல்ல இல்ல உங்க பாடம் எங்களுக்கு தேவையில்லை. அதுல இல்லங்க, திரும்ப திரும்ப அதுலயே பேசுறது என்ன இருக்கு? இது மணிப்பூருக்கான தேர்தல் இல்ல, ஜம்மு காஷ்மீருக்கு ஹரியானாக்கு தேர்தல். நான் வரேன் காரணமே அதுதான். 10% இடத்தில் 90% மக்கள் வசிக்கிறாங்க மைத்தி. 90% இடத்தில் மலைப்பகுதியில் 10% மக்கள் வகிக்கிறாங்க. சார், இதெல்லாம் தெரிஞ்சதா? இது தெரியாம உங்களால அந்த நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போறது இல்ல. 99 இன்று இல்ல நம்ம தேர்தலை பத்தி பேச ரவிச்சந்திரன் சார், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் பார்க்க முடியுது, ஹரியானாலையும் பார்க்க முடியுது. ஹரியானால காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மை, அது ஓகே இருக்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கூட்டணி அவங்க தான் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தேர்தலுடைய முடிவுகள் காட்டுது, பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சி வருவதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? ஒரு காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளர் ஏற்கனவே காரணங்களை சொல்லிட்டேன். நீங்க அவர்கள் பொய்களை இல்லங்க, யார் பொய்களை சொன்னாங்க? நீங்க இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மணிப்பூர்ல சொல்லிடுறேன். மணிப்பூர்ன்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அங்கு ஒரு இனக்குழுக்களுக்கு இடையில ஒரு இடத்துக்கு இடையில இருக்குன்றப்ப ஒரு முதல்வராக பொறுப்பேற்ற ஒருவர் வந்து ஒரு பகுதி மக்களுக்கு ஒரு இனக்குழுவிற்கு மட்டும் சப்போர்ட்டாக இருக்கிறார்ன்றது தான் அங்க அந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிங்கிறப்ப அந்த முதல்வரை மாற்றுவதற்கு கூட அந்த அரசு தயாரா இல்லை. ஒரு எங்கெங்கேயோ மாத்துறீங்க, நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல முதல்வரை மாற்றுறீங்க. அந்த இடத்துல ஏன் மனோகர் லால் கட்டாரா இதுக்கு ஹரியானால இருந்து மாத்துனீங்க? அவர் தான் 10 வருஷம் சாதனை பண்ணார்ல. சாதனை பண்ணார்ல. ராஜினாமா செய்ய காங்கிரஸ் சொல்ல தயாரா? தமிழ்நாடு கவர்னர் சொல்றாரு ராஜினாமா பண்ண தயாரா? இதுதான் அந்த அங்க காரணம். அதாவது 2 பேர் வந்து சமமா அங்க வந்து போட்டியிட்டு அங்க ஒரு இனக்குழுக்கள் இடையில மோதல் இருக்கிறப்ப ஒரு குழுவிற்கு ஆதரவாக முதல்வரே இருக்கிறார்ன்றது தான் அங்க பிரச்சனை. அவரை மாற்றுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அந்த இது இரண்டாவது, இன்றைக்கு அவர்கள் வந்து காஷ்மீரிலும் ஹரியானாவிலும் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதனையுமே நிறைவேற்றவில்லை என்ற அவநம்பிக்கை அந்த மக்களிடம் இருக்கிறது. இன்னைக்கு காஷ்மீர்ல 370 நீக்கணும்னா பாலாறும் தேனாரும் ஓடும் அப்படின்னாங்க. அவர்கள் சொல்வது எல்லாமே தவறு. அதாவது பல நாட்கள் வீட்டுக்காவலில் வச்சுருந்தாங்க, தலைவர்கள் எல்லாம் வீட்டுக்காவலில் வச்சுருந்தாங்க. பல நாட்கள் இன்டர்நெட்டு முடக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு முதலீடுகள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க காஷ்மீரில் 370 நீக்கிட்டா எல்லாம் முதலீடுகள்லாம் வந்து கொட்டுவாங்க அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக இதுதான் இவங்க ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது துணைநிலை ஆளுநர் ஆட்சி, இவர்கள் மத்திய அரசு தான் ஆண்டுகிட்டு இருக்கு. 66,000 கோடிக்கு முதலீடு வந்து விட்டதுன்னு பேப்பரில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு டேட்டா சொல்கிறது என்னென்னா 66,000 கோடி முதலீடு காஷ்மீருக்கு வந்து விட்டதுன்னே சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு ஷாப்பிங் மால், துபாயிலேருந்து ஒரே ஒரு ஷாப்பிங் மால் $6 கோடி வந்திருக்கு, அவ்வளோதான் ஷாப்பிங் மால். அதுவும் பிளான் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அங்கு தீவிரவாதம் குறைஞ்சிரும். 370 நீக்கினா பாகிஸ்தானுடைய தீவிரவாதம் உள்ளே பூர்ந்து பண்ற தீவிரவாதம் குறைஞ்சிரும்னு சொன்னாங்க. ஆனா குறைந்ததா என்று கேட்டால் இல்லை. நீங்க கடந்த டேட்டாவை நீங்க 2023 ஏப்ரல்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ராணுவ வீரர்கள் இறப்பது நடந்து கொண்டே இருக்கு. எனக்கு என்னோட டேட்டால பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சகமே சொல்லியிருக்காங்க. அமைச்சர் சொன்ன டேட்டாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா கேப்டன்ல இருந்து எல்லாரும் இறந்துகிட்டு இருக்காங்க, தினந்தோறும் இறந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கும் கூட காங்கிரஸ் தான் காரணம் சொல்லுவாங்க. அவங்க தான் சுட்டுக் கொள்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், அந்த மாநிலத்தை டெவலப் பண்ணனும்னா காங்கிரஸ் ஒருங்கிணைந்து இவர்கள் ஆட்சியில வளர்ச்சிக்கு ஒன்றிணைக்கணும் பிரதமர் சொல்றாரே இல்லையா? முதல்ல மக்களின் வளர்ச்சிக்கு ஒன்றிணைந்து செயல்படும் வாருங்கள்.
நீங்க செயல்படுவோம். முதல்ல வந்து அவர்கள் ஆட்சியில் நாங்கள் இருக்கிறோம். அதாவது இரட்டை எஞ்சின் ஆட்சின்னு சொல்லி பார்த்தாங்க. ஹரியானாவிலும் இதுலேயும் இரட்டை எஞ்சின் ஆட்சி தான் இருந்தது. இரட்டை எஞ்சின் ஆட்சி என்ன செஞ்சிச்சு? மணிப்பூர்லேயும் மத்திய அரசும் இரட்டை எஞ்சின் ஆட்சி தான். இரட்டை எஞ்சின் ஆட்சி என்ன செஞ்சிச்சு? மக்களுக்கு கேள்வி இருக்குமா இல்லையா? இரட்டை எஞ்சின் ஆட்சின்னா நீங்கள் எல்லாம் நாங்கள் இங்கே எல்லாரும் வேலை வாய்ப்பு கிடைச்சிரும், எல்லாருக்கும் நாங்கள் ஃபண்டு கொடுத்துருவோம், சென்ட்ரல் ஃபண்டு வந்துடும் அப்படின்னா என்ன வந்துட்டு? அதே மாதிரி தேசம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் பாஜக மோடி தலைமையிலான ஆட்சி தான் இவங்க கட்டமைச்சாங்க. அது பல விதங்களில் தகர்த்துருக்கு. நீங்கள் பாஜக ஆட்சியில் தான் பல தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குன்றத நீங்கள் 99 கார்கில் வாரில், இந்த கார்கில் வாரில் என்னாச்சு? உள்ளே வந்ததே தெரியல, மாடு மேய்க்கிறவங்க தான் போய் சொன்னாங்க. அங்கே மாடு மேய்க்கும் சிறுவர்கள் தான் போய் உள்ளே வந்திருக்காங்க, குடிசையெல்லாம் போட்டிருக்காங்க. யாருன்னு பாருங்கப்பான்னா அவன் டெரரிஸ்ட், பாகிஸ்தான்லேருந்து வந்து போட்டிருக்கான். அது கூட இவர்கள் கண்காணிக்க முடியாத அளவிற்கு தான் தேசத்தை பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி காந்தகார் விமான கடத்தல் வழக்காக இருக்கட்டும், பாராளுமன்ற 2001 பாராளுமன்ற தாக்குதலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இப்போ கொண்டு வந்து புகை கொண்டு விட்டானே, அது கூட யாரோட ஆட்சியில்? ஏங்க 75 வருட ஆட்சின்னு காங்கிரஸ் சொல்கிறீங்கல்ல, அது வரைக்கும் பாராளுமன்றத்தில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கா? அல்லது பாராளுமன்றத்துக்குள்ளே இது மாதிரி யாராவது நுழைந்திருக்கிறார்களா? ஆனால் இவர்கள் சேஃபான பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று சொல்லிட்டு, அதுதான் இவர்கள் கட்டமைப்பெல்லாம் எப்படி இருக்குது? இவர்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது? சிவாஜி சிலையிலேருந்து இடிஞ்சு விடுற சிவாஜி சிலையிலேருந்து தொங்குகின்ற பாலங்கள் வரை, உடைந்து நொறுங்குகின்ற சாலைகள் வரை இவங்க போட்ட கட்டமைப்பெல்லாம் அதுதான். இவர்கள் எல்லாவற்றிலும் வெறும் பேச்சளவில், அதாவது அனௌன்ஸ்மெண்ட் இந்தியான்னு சொல்லலாம். இவர்கள் நிறையா இந்தியா சொல்லுவாங்க, தூய்மை இந்தியா, அந்த இந்தியா, இந்த இந்தியான்னு சொல்லுவாங்க. இது இவங்க பேரே வந்து மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் இந்தியான்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும். இவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து மட்டும் இந்தியாவை இவர்கள் மோடி தலைமையிலான ஆட்சி தான் இந்தியாவில் சிறப்பான ஆட்சின்னு கொண்டு வர பார்த்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக பிம்பம் சரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சரிவு தான் இன்றைக்கு தேர்தலில் காட்டுது. நீங்கள் மகாராஷ்டிராவில் தேர்தல் வைக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையே, இதோட சேர்த்தானே வைக்கணும். நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு 543 தொகுதிக்கு சொல்கிறீங்க. நீங்கள் 3-4 மாநில தேர்தலில் ஒன்றா வைக்க முடியல. அவர் கூட சொல்கிறாரு, ரவிச்சந்திரன் சார் கூட சொன்னார், பாதுகாப்பு காரணங்களுக்காக 3 கட்டமாக வைக்கணும், அதுக்காகலாம் சொன்னோம் சுப்ரீம் கோர்ட்லன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 90 தொகுதியில் பாதுகாப்பு காரணம் உங்களுக்கு வருதுன்னா 543 தொகுதியில் பாதுகாப்பு காரணம் இருக்காதா? எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ணுவீங்க? ஆக இவர்கள் வந்து ஏதோ ஒரு வாய்ச்சவடாலில் ஆட்சியை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் சரிவு தான் இன்றைக்கு ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் தேர்தல். அடுத்தடுத்த தேர்தலும் நீங்கள் ஜார்க்கண்டில் என்ன நினைச்சாங்க, அந்த சம்பாய் சோரனை இழுத்தாங்க, அதெல்லாம் சில வேலைகள்லாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீபோல் அலையன்ஸ் மாதிரி அவர்கள் ப்ரிப்பரேஷன் செய்யணும். என்ன ப்ரிப்பரேஷன்? மகாராஷ்டிராவில் அலையன்ஸ் செட் ஆகலை, அது செட் ஆகி வர்ற வரைக்கும் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஜார்க்கண்டில் இந்த கட்சியிலேருந்து உடைக்கணும், அந்த கட்சியிலேருந்து உடைக்கணும், ஆட்சி ஏதாவது மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். தேர்தலுக்கு முன்னாடி ஆட்சி எதையாவது மாற்ற முடியுமா, இல்லை மறுபடியும் முதல்வரை தூக்கி உள்ளே வைக்க முடியுமா, இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் அவர்கள் ஆட்சி, அந்த தேர்தல் கமிஷன் தேர்தலை வைக்கும். பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் வசதியான நாளில் வந்து தேர்தலை வைப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து எப்படி செய்தாலும் கடைசியில் தீர்மானிக்க போகிறவர்கள் மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தான் எஜமானர்கள். இந்த மக்கள் தான் எஜமானர்கள்ங்க. ஜனநாயகத்தில் உச்சகட்டமாக அவர்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு பாஜகவை கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த தேர்தல். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத விட காங்கிரஸோடைய பிளே இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கலாமா? ஏன்னா தேர்தல் சமயத்தில் பிரச்சாரங்களை ரொம்ப தீவிரமாக கண்காணித்தோம். இப்போ கண்காணிக்கும் போது காங்கிரஸ் கட்சி மாநில அந்தஸ்தை மீட்டெடுப்போம் தான் எல்லா இடத்துலையும் சொன்னாங்களே தவிர 370 மீண்டும் கொண்டு வரும்னு எங்கேயுமே சொல்லலை. ஆனால் உமர் அப்துல்லாவோ ஃபருக் அப்துல்லாவோ 370 நாங்கள் மீண்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்ன்றத முன் வச்சாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு அதோடைய கருத்தியல் ரீதியாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் இதை முன்வைங்க, நாங்கள் இதை முன்வைக்கிறோம் அப்படின்ற ரொம்ப பிளான் பண்ணி தேர்தல் சந்திச்சாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்குங்க. இப்போ நானும் ஒரு தோழரும் பக்கத்தில் இருக்கோம், கூட்டணியில் இல்லை, கூட்டணியில் இருந்தாலும் கட்சி கொள்கை இருக்கு. ஆனால் இதே நாடாளுமன்றத்தில் 370 கொண்டுட்டு வரணும், மீண்டும் அமல்படுத்தப்பட வேண்டும்னு கோரிக்கை வச்சதுன்னு காங்கிரஸ் ஒன்று இல்லை. 2 விஷயங்கள்ங்க. நீங்கள் 370 வந்து எப்படி நீக்கப்பட வேண்டும் என்பது இருக்கு. நீங்க 370 என்பதில் பல கருத்துகள் இருக்கலாம். ஆனா 370 அங்குள்ள மக்களின் ஆதரவோட 370 நீக்கணுங்கிறது தான் காங்கிரஸுடைய கோரிக்கை. நீங்க அங்கு சட்டசபை இருந்து சட்டசபைன்றதுல தீர்மானம் நிறைவேற்றி நீங்க 370 நீக்கணுங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு. இவங்க அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா சட்டசபையை கலைச்சிட்டு கவர்னர் ரூல் வச்சு 370 நீக்கினாங்க. இப்போ அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்கள் எல்லாமே வந்து மக்களுடைய ஆதரவோடு, அந்த மாநில மக்களுடைய மேண்டேட்டுக்கு ஆதரவாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் அந்த மாநில மக்களுக்கு எதிர்ப்பாக பண்ணீங்கன்னா இப்படி தான் நீங்கள் எதிர்ப்பு சந்திக்க நேரிடும். நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏதோ ஒரு பிரிவினை, ஏதோ ஒரு நீங்கள் என்ன சொன்னீங்க கொள்கைன்னு ஒரு முன்னாடி கூட சொன்னாங்க, அயோத்தியை தான் நீங்கள் முன்னிறுத்துனீங்க,
கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் இல்லை 10 எலெக்ஷனாக நீங்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் கோவிலை கட்டிட்டீங்க, கட்டின பிறகு என்னாச்சு, அங்கே என்னாச்சு, அந்த இடத்துலையே உங்களை தோல்வி அடைய செய்தாங்க. நீங்கள் உங்களுடைய கருத்தியல் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதைத்தான் சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் வைத்த மக்கள் மத்தியில் வைத்த கருத்தியல் தோல்வி அடைந்திருக்கிறது. நீங்கள் அதையாவது புரிஞ்சுக்கிட்டு இப்பொழுதாவது அந்த பிரிவினைவாதத்தை முன்னெடுக்காம மக்களுக்காக முன் வரணும். நீங்கள் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இது எல்லாம் வேண்டாம். நீங்கள் 1% தான் இந்தியாவில் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை பரம ஏழை ஆகிட்டு இருக்கான்றதான் டேட்டா. இன்றைக்கி என்ன பண்ணணும், எல்லோருக்குமான இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குன்றது தான் உலக அளவில் இந்தியாவை பற்றிய டேட்டா. இன்இக்வாலிட்டி இந்தியாவில் கடந்த 10 வருடங்களில் அதிகமாகிட்டு இருக்கு. இதையெல்லாம் சரி செய்வதற்கான ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பது தான் மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணத்தை தான் அந்த தேர்தலெலாம் பிரதிபலிக்குதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியாவோட இருக்கு அப்படின்னாலே அது காரணம் ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் கட்சி தான். ஆனா இந்தியா அப்பட்டமான போய் என்னங்க நீங்க பேசுறீங்க? குடும்பத்துக்கு தாயகத்தார் நேரு, ஷேக் அப்துல்லா, உமர் அப்துல்லா குடும்பத்துக்காக ஒப்பந்தம் போட்டு இல்ல அடுத்த பாயிண்ட் நான் உங்ககிட்ட வரேன். ஆர்டிகல் 370 மூலமாக ஜம்மு காஷ்மீர் பகுதி இந்தியாவோட இருப்பதற்கு காரணமாக இருந்தது ஜவஹர்லால் நேரு. மிகவும் புத்திசாலித்தனமான செயல். அதுக்கடுத்து வந்து இந்தியா என்ற நாடு வந்து பாகிஸ்தானோட பிளவுபட்டதும், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஒன்று உருவாகிறதுக்கும், வங்கதேசம் என்று உருவாகுவதற்கும் காரணம் என்னன்னாக்க சங் பரிவார் அமைப்புடைய இந்து ராஷ்டிரங்கிற திட்டம் தான், கொள்கை தான். இருங்க, எதை எடுத்தாலும் காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்கு. என்னன்னாக்க இந்தியாவில் முதல்ல உருவானது இந்து ராஷ்டிராவா பாகிஸ்தானா அப்படின்னா இந்து ராஷ்டிரங்கிற கோரிக்கை தான் உருவானுச்சு. அப்போ இந்து ராஷ்டிரம் என்ற கோரிக்கை வந்து இந்தியாவில் வராமல் இருந்திருந்தாக்க பாகிஸ்தான் என்ற கோரிக்கை வந்திருக்காது. இந்து ராஷ்டிரம் என்ற கோரிக்கை வந்த வரை கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் என்ற கோரிக்கை வருகிறது. அதனால இந்தியா வந்து சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு இந்து ராஷ்டிரம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது, அதற்கான இயக்கம் நடத்தப்பட்டது முஸ்லிம்கள் சார் அதோட விளைவுகளை சந்திக்கிறோம்ல, அதோட விளைவுகள் இன்னைக்கு சந்திக்கிறோம்ல. அப்ப இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்கும் என்ற அடிப்படையில் போயிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் பிரிந்திருக்காது, அதுல இருந்து பாகிஸ்தான் காஷ்மீர் உருவாயிருக்காது, பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவாயிருக்காது, இந்திய துணை கண்ட பெரிய இதாக இருந்திருக்கும் அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. அப்ப இந்தியா பிளவுபட்டதுக்கு காரணமே இந்து மகாசபை, இந்து ராஷ்டிரங்கிற டிக்ளரேஷன் தான் காரணம். அப்ப இந்தியா என்ற நாடு, இந்தியா சுதந்திர போராட்டத்துல தான் இந்தியா என்ற ஒரு உணர்வு உருவானுச்சு. இன்றைக்கு வந்து நாடு பிளவுபட்டதுக்கு காரணம் மீண்டும் சொல்றேன், இந்து மகாசபையும் சங் பரிவார் அமைப்பு இந்து ராஷ்டிரம் என்ற கோரிக்கை வந்து உருவாகாம இருந்தா பாகிஸ்தான் நாடே உருவாயிருக்காது. எனவே அது தார்மீக பொறுப்பு வந்து அவர்கள் தான் ஏற்கனவே. அது வந்து இன்னைக்கு வந்து அதனுடைய விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ராமன் இப்ப சொல்லுங்க. ராமன் சார், அண்ணன் சொல்றாரு இலங்கையில் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்துள்ளது இன்னும் அவங்க வந்தவர்னா அங்கே முகநூலில் என்ன பதிவு போட்டுக்கா கம்யூனிஸ்ட்காரங்க, நேற்று நேபாள், இன்று இலங்கை, நாளை இந்தியா. இது எப்படிங்க? ஏற்கனவே திரிபுராவில் காணல, மேற்கு வங்கத்தில் நீங்கள் காணல, அங்கே கேரளாவில் உங்களுக்கு கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் அங்கே அம்பிகாவை அமராவதியும் லைலாவும் மஜ்னும் போல இருக்கிறீங்க, இல்லை கீரியும் பாம்பு மேலே இருக்கிறீங்க. அண்ணன் சந்திர சொல்வார் காங்கிரஸுடன் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி உள்ளதுன்னு. அது கேரளாவுக்கு ஒத்து வருமா சொல்லுங்க? இங்கே வந்து கூட்டணி சொல்கிறீங்க, அங்கே வந்து உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் முதலாளி தொழிலாளர் RSS ஆரம்பிக்கப்பட்டது எதுக்காக? போல்ஷிக் புரட்சி மாதிரி இந்தியாவில் வந்துடக்கூடாது ஆரம்பிச்சாங்க. பயம். RSS வந்து ஒரு பிற்போக்கான சித்தாந்தம், இந்தியாவில் நிலப்பிரபுத்துவ சித்தாந்தம். இந்தியாவுடைய முதலாளிகள் நிலப்பிரபுத்துவம் RSS. எனவே RSS என்ற அமைப்பு துவங்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்க ரஷ்யா மாதிரி இந்தியாவிலே போல்ஷிக் புரட்சி வந்துவிடக் கூடாது. சொல்லிடுறேன், ஒரு 6 சீட்டு வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. இந்தியா பூரா 6 சீட் இருக்குது, அதுல திமுக கொடுத்தது தான் எத்தனைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப கேள்வி என்னன்னா, இந்து மகாசபாங்கிறது யார் தெரியுமா தொடங்கினா, யார் நடத்தினாங்க தெரியுமா? சோம்நாத் சாட்டர்ஜியோடைய அப்பா. சோம்நாத் சாட்டர்ஜி யாரு? 6 சீட்டு உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆளு. ஸோ இந்து மகாசபையை நடத்தியது சோம்நாத் சாட்டர்ஜியுடைய அப்பா. அவங்க அப்பா தாத்தா எல்லாம் பேசிட்டு இருக்காரு. சோம்நாத் சாட்டர்ஜி கணவன் மனைவி கணவன் மனைவி வேறு சார். ஒவ்வொரு சார் இருங்க சார், யார் கருத்து வந்து மக்கள் சோம்நாத் சாட்டர்ஜி சொல்லுங்க. அப்பா இருந்தாரு, தாத்தா இருந்தாலும் பேசிட்டு என்ன ஒரு நேர்மையா பேசணும். நான் எந்த கட்சி அப்பா எனக்கு எங்க அப்பாவுக்கு தொடங்கப்பட்டது ஒரு பிரச்சனை புரிஞ்சுக்கணுங்க. மனைவி ஒரு கட்சியில இருக்கலாம், கணவன் ஒரு கட்சியில இருக்க கூடாதா? காங்கிரஸ்ல இருக்கலாம் சார்.
யாரா இருந்தாலும் சார் உங்க கட்சியில தான் சார் இருக்காங்க இல்லன்னு சொல்ல முடியுமாங்க? பேசுறீங்க? இது தனிப்பட்ட சுதந்திரம் சார், சார். வரல சார், சார், ஒரு உங்களுக்கு பெருமை தானே? நான் என்ன நீங்க இவங்க சார், சொல்ற சார், பொய்களை கேட்கறதுக்காக நான் இங்க வரல. அவருடைய நேரம் முடிஞ்சு சொல்றேன். போச்சு. இந்தியா பிளவுபடுறதுக்காக இந்திய ஜனநாயகத்தை மகாசபை நல்லா தெரியும். ஓகே. இந்து ராஷ்டிர கோரிக்கை ஒரு வச்சது 15 சாவர்கர் நாட்டை காரணம். அழிச்சிருக்காங்க. ரவீந்திரநாத் சாவர்கர் வந்து இல்ல, தேச ஒரு நிமிஷம் விரோதி இருங்க. இருக்காங்க. 15 நாட்டை அழிச்ச கம்யூனிஸ்டுக்கு தான் ஜனநாயகத்தை பத்தி தெரியும். கொஞ்சம் அமைதியா உலகத்தை காப்பாற்றியது கம்யூனிஸ்ட் சார். ஆமா, ஆமா. டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. சார், கருத்தியல் ரீதியா டொனால்ட் வேணாம். ட்ரம்ப் இல்ல, இல்ல, பேசுறாரு. நம்ம நாசிசம் தேர்தல் உலகை வேண்டாம். காப்பாற்றியது பேசுறது செஞ்சவர் point வேண்டாம் சார், வேண்டாம். கருத்தியல் எஸ் வேண்டாம். பேசுறாரு. ரவிச்சந்திரன் சார். உலகத்தை காப்பாற்றியது கம்யூனிஸ்ட் சார். ரவிச்சந்திரன் சார். ரவிச்சந்திரன் சார், கருத்தியல் மோதல் வேண்டாம். வேண்டாம். இதுக்கப்புறம் 9 மணி வரைக்கும் எதுவும் போகாது. அமைதியா இருங்க. பாத்துக்கலாம். கேள்வி என்னன்னா இந்த மாதிரி மிரட்டல்லாம் இந்து மகா வச்சிருக்காங்க. சபை- நீங்க குறுக்கிட்டா நான் குறுக்கிட்டேன். வேண்டாம். உங்க இதுல இந்து மகா சபா வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுச்சு. ஜின்னா ஐயாவும் ஈவே ராமசாமி ஐயாவும் 1930 எதுக்கு சந்திச்சாங்க? நாட்டை நாளா பிரிக்கிறத பத்தி ஏன் பேசினாங்க? திராவிடஸ்தானுங்கிறது எங்கேருந்து வந்ததுங்கிறதெல்லாம் இளைய தலைமுறைக்கு நான் இன்னைக்கு ஏன் சொல்ல விரும்பலன்னா, அவனுக்கு இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய தேசம்னு தான் தெரியும் மொழியே. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்கங்கிற வார்த்தையே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல சரி, ஓகே. தவிர்க்கிறேன். நீங்க தேர்தலுக்குள்ள இல்ல, வந்து இல்ல, சமமா நான் பேசலாம். ஏங்க, ஒரே ஒரு சொல்றேன். 6 point அவங்க நான் பேசியிருக்காங்க, நான் பதில் சொல்லணும். பாகிஸ்தான் என்ற தீர்மானம் போட்டவர் சார், இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட வெளில வராது. ஒரு பேச்சு கூட வெளில வராது. நீ முடிஞ்சா குறுக்கிட்டு பேசி பாருங்க. பாகிஸ்தான் ஒரு வார்த்தை கூட வெளில வராது. தீர்மானம் போட்டவர் ரவீந்திரநாத் ஷியாம பிரசாத் முகர்ஜி ரவீந்திரநாத் சார். தனிப்பட்ட கருத்தியல் இதுல இருக்கு. ஷியாம பிரசாத் முகர்ஜி முஸ்லிம் லீகுடைய ரவீந்திரநாத், நம்ம கேட்டுருவோம். ஏன் வந்து நான் சொல்றேன் அழிஞ்சு போன கம்யூனிஸ்ட் பத்தி நான் பேசல. சார், தனிப்பட்ட தாக்குதல் வேணாம் சார். நம்ம தேர்தல் தொடர்பா பேசலாம் சார். ரவீந்திரநாத் சார், நம்ம பேசலாம். 6 சீட்டு. அதெல்லாம் இருங்க. சார், நம்ம பேசலாம். தேர்தல் தொடர்பா வந்துருங்க. இல்ல, இவங்க 2 பேர் நீங்க பேசுறது 2 சீட்ல இருந்தீங்க. உலக அளவுல பேசுறீங்க. நீங்க 2 சீட்ல ரவிச்சந்திரன், இருந்தீங்க. இல்ல, அதெல்லாம் இருங்க, இருங்க. வரேன், வரேன். இவங்க 2 பேர் பேசுனதுக்கு நான் பதில் சொல்லணும் சார். அது பண்றதா பேசுவோம் சார், நம்ம தனிப்பட்ட கட்சி ரீதியாவோ கருத்தியல் ரீதியாவோ நம்ம தேர்தலுக்கு வந்துடலாம் சார். சபா பத்தி பேசுனது நானா? சரி, ஓகே, நான் வாங்க. சொல்றேன் அமைதியா பெரியார் இருக்க பத்தி சொல்லுங்க. பேசுறாங்க. முகமது அலி ரவீந்திரநாத் ஜின்னாவை சார். ஷியாம பிரசாத் முகர்ஜி ரவீந்திரநாத் சார். பாகிஸ்தான் தீர்மானம் போட்ட பிறகு எப்ப ரவீந்திரநாத் சார், ஒரு டிபேட் வார்த்தை எதுவும் சார் சீர்குலையுது. இது வேண்டாம். ஒரு ஓகே. வார்த்தை சார் போய் சேராது. ஓகே, ரவீந்திரநாத் சார். ரவிச்சந்திரன் சார். சொல்லுங்க. ஒரு கருத்து கூட போய் சேராது. அதே போல அமைதியா இருங்க. ரவீந்திரநாத் சார். முஸ்லிம் லீக் ரவீந்திரநாத் சார், தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். வேண்டாம். சொன்ன பொய்களுக்கு நான் பதில் சொல்லணும். ரவிச்சந்திரன். இல்ல நான் சொல்றேன் சார் ரவிச்சந்திரன், ரவீந்திரநாத் சார். ஷியாம பிரசாத் முகர்ஜி சார். ரவீந்திரநாத் சார். நல்ல கருத்து சொல்றேன். ரவீந்திரநாத் சார். சார், நீங்க சொன்ன கருத்துக்கு ஒரு பதில் சொல்றீங்களா சார்? நான் சொல்றேன். சார், நான் நீங்க சொன்ன கருத்துக்கு ஒரு பதில் சொல்றீங்களா? அமைச்சரவையில சுருக்கமா. ஷியாம பிரசாத் முகர்ஜி பங்கேற்றாரு. சொல்லுங்க. சரி, ஓகே. மக்களை சொல்லுங்க. ஓகே. அமைதியா இருக்கு. நீங்க 6 சீட் இருக்கு சார். முகமது ரவீந்திரநாத் சார், ஒரு என்ன முஸ்லிம் லீக் அமைச்சர் ரவீந்திரநாத் சார். சார், இவ்வளவு கேட்டுட்டு இருக்கேன் சார். இவ்வளவு கேட்டுட்டு ரெண்டு இருக்கேன் பேர் சார். பேசுறது சார், ஒரு தடவை சொல்லுங்க. பேசுறேன் சார். தேசபக்தி பத்தி சார், ஓகே, 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 ஓகே. தேசபக்தி பத்தி பேசுறாங்களே. கொஞ்சம் நான் அமைதியா. கேக்குறேன். சரி. அன்னைக்கு இருந்த சார், நீங்க இது வந்து- நல்லா இல்ல சார். இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ரவீந்திரநாத், அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரவிச்சந்திரன், முடிவு எடுத்து. ரவிச்சந்திரன். என்ன முடிவு எடுப்பீங்க சொல்லுங்க. கிளம்பி என்ன செஞ்சீங்க? போங்க. ரவீந்திரநாத். நீங்க போயிட்டு வாங்க. ரவீந்திரநாத், வேண்டாம். உங்க 2 பேரும் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். சும்மா அங்க ஜமுனா இருக்கிற இடத்துல கோவத்தில் இருக்கு வந்து ரவிச்சந்திரன். சார், சொன்ன தகவல்களுக்கு மறுப்பு சொல்லணும் சார். மக்களுக்கு தவறான தகவல் போய் சேரக்கூடாது. சரி. 2 விஷயத்தை நான் கேட்டிருக்கேன். பதில் சொல்ல சொல்லுங்க. ஐயோ 2 விஷயத்தை பதில் சொல்லுங்க. ரவீந்திரநாத் சார். நான் கேக்குறேங்க. இல்லங்க. சார், நான் பதில் சொல்ல கேக்குறேன். எதுக்கு பதில் சொல்ல கூடாது? சார், நான் கேக்குறேன். சரி, பெரிய கேள்வி. பாகிஸ்தான் ராஜேஷ் தீர்மானம் போட்ட பிறகு ஷியாம பிரசாத் முகர்ஜி சார், இது ஜம்மு ஏன் காஷ்மீருக்கும் முகமது ஜின்னாவை ஹரியானாவுக்கும் சந்திச்சாரு? நடக்கிற தேர்தல் அந்த சார். பதில் நம்ம டாபிக்கே சொல்லுங்க. வேற எங்கேயோ ஏன் மாறுது. முஸ்லிம் லீக் அமைச்சரவையில ஷியாம பிரசாத் முகர்ஜி அமைச்சரா பங்கேற்றார் சொல்லுங்க. ஆமாங்க, அவர் வந்து பங்கேற்கல. பழைய புத்தகம் ராமன், ராமன், நீங்க வேற, ராமன். ராமன் இருங்க. இப்பதான் ராமன், பேசவே விட்டுருக்காரு. ராமன். ராமன் இப்பதான் பேசவே விட்டுருக்காரு. ஏன்னா சாவடிக்கணும் தான் வந்திருக்கிறது. கேள்வி என்னன்னா சார், பழைய புத்தகங்களை நாங்க அதிகமா படிக்கிறது இல்ல. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 6 தேதிகளோட முடிஞ்சிருச்சு. நாம இப்ப இருக்கிற சார், டக்குனு விளக்கத்தை விஷயத்துக்கு வந்து தேர்தல் அதாவது சார், இது தேர்தல் காங்கிரஸ் கட்சியில் தான் முதலாக பிஜேபி ஆட்சி செய்யும் போது தான் முதலாக பாராளுமன்ற தாக்குதலே நடந்தது அப்படின்ற கருத்தை வச்சாங்க. 3 தலைவர்களை கொன்னது எந்த ஆட்சியில் நடந்தது? யாரை கொன்றார்கள்? தீவிரவாதம் ஏன் அந்த அளவுக்கு வளர்ச்சியோடு இருந்தது? இன்னைக்கு அவனுக்கா தைரியம் இருந்தா பண்ண சொல்லுங்க. ஒரு 160 பேரை மும்பையில் வந்து சாவடிச்சுட்டு போனானுங்களே, தைரியம் இருந்தா அவனுங்களை இங்க வர சொல்லுங்க.
சுட்டு போட்டு மிதிச்சிட்டு போயிடுவான் பிஜேபி. சரி. சோ இதெல்லாம் அதுக்கு அந்த கேள்விக்கான பதில். அடுத்த கேள்வி சார். அடுத்த கேள்வி சார். பாகிஸ்தானை வளர்த்து விட்டீங்க, அதனால வந்தது. ஒரே கேள்வி யார் நடத்துறது? சார், எப்படி சரி, வந்துச்சு? தேர்தலுக்குள்ள வாங்களே. ஒரே நாடு ஏன் தேர்தலை தவிர அவர் மத்த பேச- எல்லாத்தையும் அவர் பேசுறோம் சொன்ன சார்? கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்லணும் சார். ஏன் அமைதியா இருங்க சார். ரவீந்திரநாத் சார். அங்க என்ன சத்தியமா நான் சொன்னேன் இல்லையா, தீவிரவாதி எப்படி இருப்பாருன்னு. பயங்கரமான தீவிரவாதம் பாத்தீங்களா? ரவீந்திரநாத் சார், ஜனநாயகத்தை பத்தி இவங்க பேசலாமா? கருத்து, அரசியல் வாக்கு எண்ணிக்கையே முடிஞ்சிடும் அடுத்த சார். கேள்வி வரேன் நம்ம சார். போடுற ஒரே சண்டையில. விஷயம், முக்கியமான விஷயம். ஒரே நாடு ஒரே தேர்தல் உங்களால் நடத்த முடியுமா? காஷ்மீரிலே 3 முறை நடத்துகிறீர்கள். எனக்கு கூட தான் +2 எக்ஸாம் 15 நாள்ல வச்சான். 6 சப்ஜெக்ட் தான் சார், 15 நாள் நடந்தது. நான் கேட்டேன், ஏன்டா டெய்லி எனக்கு 6 சப்ஜெக்ட் நடத்தினீங்க, எக்ஸாம் மட்டும் ஏன் 15 நாள்ல வச்சீங்க அப்படின்னு சார், கேட்டா கருத்தை காப்பி சொல்லிட்டு அடிக்க தேர்தலுக்குள்ள போயிடலாம். இருங்க நீங்க சார். பதில சொல்றீங்க, காப்பி அதுக்குள்ள வாங்க சார். கருத்துக்கு தான் சார் வரேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னா 7 ஃபேஸாவோ 8 ஃபேஸாவோ ஏன் நடக்கும்னா +2 எக்ஸாம் எப்படி நடக்குதோ அப்படி தான் நடக்கும். ஏன்னா பேப்பர் கரெக்டாக வரணும், மால் ப்ராக்டிஸ் வந்துடக்கூடாது, காப்பி அடிக்கக்கூடாது, படிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். பாடத்தை ஒரே நாளில் 6 பிரிவுகளாக நடத்துவாங்க. ஆனால் தேர்தல் எக்ஸாம் வரும்போது 15 நாளில் நடத்துவாங்க. இது யதார்த்தமான ஒரு உண்மை. அந்த மாதிரி நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது 14 இடங்களில் டபுள் இன்ஜின்ங்கிறது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. 14 இடங்களில் டக்கு காங்கிரஸ். ஸோ டபுள் இன்ஜினை பற்றி பேசுவதாக இருந்தால் முதல்ல நீங்கள் எங்கேயாவது வெற்றி பெற்றுட்டு வாங்க, 99 150 ஆனதுக்கு அப்புறம் பேசிப்போம். ஆக இதுதான் இவங்க கேட்ட கேள்விக்கான பதில். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, மணிப்பூரில் ஒரு சாராருக்கு சார்பாக போய் பேச போயிட்டார் கிடையாது. அங்கே அது இன்னொரு தகவல் கொடுத்தாரு. அந்த நீதிபதி ஒரு தீர்ப்பில் சொல்றாரு, மெய்த்தி இனங்களுக்கு ஒரு பிரிவு கேட்குறாங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அதில் தான் இந்த பூகம்பம் வெடிச்சதே ஒழிய பிஜேபியோ வேற யாரோ போய் சொல்லலை. ஸோ தொடர்ந்து பொய்யான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆசீர்வாதிக்கிறேன். இன்று போல் என்றும் வாழ். இப்போ இந்த தேர்தலுக்குள்ள வந்துடும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நீங்கள் நடப்பது மிக ஆரோக்கியமாக பாருங்க. இப்படித்தான் இதுக்கு ஒரு தகவல் நீங்கள் தப்பாக சொன்னீங்க, அது திருத்திக்கிறேன். ஹரியானாவில் 2010 வருடத்திற்கு பிறகு காங்கிரஸுங்கிறது இல்லை. 2019 அவங்களுடைய சீட்டு வந்து 15 சீட்டுக்குள்ளே தான் இருந்தது. 2014 கூட அவங்களுடைய சீட்டு வந்து கம்மியாக தான் இருந்தது. கடைசியாக அவங்க வந்து ஆட்சி அமைச்சதுங்கிறது வந்து 67 சீட்டோட 2005, 40 சீட்டோட 2009. அப்போ பிஜேபியோட நிலைமை வெறும் 2 சீட்டு 4 சீட்டு தான் 2005 2009. அதற்கு பிறகு பிஜேபி எடுத்திருக்கிற வளர்ச்சியும் இப்போ அவங்க வாங்க போகிறாங்க இல்லையா, எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு வாங்க போகிறாங்க இல்லையா, இந்த சீட்டை காங்கிரஸ் பல வருடங்களாக வாங்கலை, எதிர்க்கட்சியாகவே அவங்க வாங்கலை. ஸோ நிராகரிக்கப்பட்டது யார், தூக்கி நிறுத்தப்பட்டது யாருன்னு கேட்டால் ஹூடா அங்கே வெற்றி பெறுகிறார். ராகுல் காந்தி அந்த குரூப் ஃபோட்டோவில் நடுவில் நின்றுக்கலாம், தப்பே கிடையாது. பிஜேபி எதிர்க்கட்சியாக துவண்டு போய் நிற்கலை, அழகாக தெள்ள தெளிவாக தான் நிற்க போகுதுங்கிறது தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் உணர்த்தி கொண்டிருக்கிறது. சரி சந்திரசேகர் சார், இன்றைக்கு அதான் நான் ஏற்கனவே ரொம்ப நேரம் சொன்னது அவங்களே தான். பேசிட்டாங்க. அதாவது இவர்கள் வந்து அந்த பிம்பங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் ஏழை பணம் இந்த வித்தியாசங்கள் இன்இக்வாலிட்டி இதெல்லாம் அதிகரிச்சிட்டு இருக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்கிறேன். இவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் 10 ஆண்டுகள்லையும் சரி, 15 லட்சம் போடுறோன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இல்லைம்பாங்க, அதை மறுத்து சொல்லுவாங்க, அது வேறு ஏதாவது சொல்லுவாங்க. அந்த வாக்குறுதியாக கொடுக்கல, நாங்கள் மேடையில் தான் பேசணும் அப்படிம்பாங்க. இவர்கள் 400 பாக் அப்படின்லாம் பேசுனாங்க, 400 சீட்டுன்னு பேசி கடைசியில் அதுலேருந்து இன்றைக்கு 2 ஊன்றுகோலோட ஆட்சி அமைக்கிற லெவலுக்கு மத்தியிலும் வந்திருக்காங்க. 2 ஊண்டுகோலோட தான் ஆட்சி அமைத்திருக்காங்க. இவங்க ஒன்றும் இண்டிவிஜுவலாக பண்ணல. இது வரைக்கும் நீங்கள் அதோட வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் 10 ஆண்டுகளில் ஒரு மசோதா கூட ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பலை. ஆனால் இன்றைக்கு வந்த உடனே ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு ஒரு மசோதாவை அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு இவங்க ஆளாயிருக்காங்க. இவர்கள் நினைத்த மாதிரி ரூட்டல் அவர் எண்ணிக்கையை பற்றி நிறையா பேசுகிறாரு. அவர் ரவிச்சந்திரன் சார் பேசுகிறாரு. எண்ணிக்கை அவர்களும் 80களில் 2 சீட்டு தான் வச்சுருந்தாங்க, பாஜக வச்சுருந்தாங்க. இன்றைக்கு 200க்கு மேற்பட்ட சீட்டுகளில் இருக்காங்க. எண்ணிக்கை என்பது வித்தியாசம் அல்ல. சாரும் சொன்னார், இன்றைக்கி இலங்கையில் ஆட்சியை பிடித்திருக்கவர் 3% தான் கடந்த தேர்தலில் ஓட்டு வாங்கினார். அது மட்டும் இல்லை, நம்ம நினைத்து பார்த்துருப்போமா, அந்த இவர்கள் இலங்கை அதிபராக இருந்தார், அவருடைய குடும்பம் ஆட்சி செய்தது, ராஜபக்சே குடும்பம் வந்து இவ்வளவு சரிவை சந்திப்பார்கள், அப்படி இருப்பார்கள், வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுகிற அளவுக்கு வருவாங்க அப்படின்லாம் நம்ம நினைத்து பார்த்துருப்போமா ஒரு 4-5 வருடங்கள் முன்பு. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை அவர்களுக்கு? அதே நிலைமை மோடி அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பது தான் எங்களுக்கான ஒரு ஆதங்கம். ஏன்னா ஒரு நபரை சார்ந்து சர்வாதிகாரத்தை நோக்கி செல்பவர்களுக்கு எல்லோருக்குமே அப்படிப்பட்ட வீழ்ச்சி தான் ஏற்பட்டிருக்குங்கிறது தான் உலகம் சொல்கிற வரலாறு. உலகத்தில் எந்த சர்வாதிகாரத்தை நோக்கி செல்கின்ற யாருக்கு ஆனாலும் ஜனநாயக ரீதியில் தான் நான் அதையும் சொல்கிறேன். முடிவு வந்து மக்கள் வந்து இன்றைக்கி வாக்குகள் மூலமாக தான் அந்த தீர்ப்பு அளிப்பாங்க. சரிவு என்பது மிகப்பெரிய சரிவாக அமையும். நீங்கள் ஒரே நேரத்தில் உச்சத்துக்கு போகலாம், ஆனால் சரிவு என்பதும் மிகப்பெரிய சரிவாக இருக்கும். அதை நோக்கி பாஜக சென்று கொண்டிருக்கிறது என்பது தான் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் ஜனநாயகம் சொல்கின்ற தீர்ப்பாக நான் பார்க்குறேன்.